ஏன்னா, அவங்க எல்லாரையும் நம்பி தான் வராங்க. அந்த படத்துல டைரக்டரா இருக்கட்டும், அந்த படத்துல ஹீரோவா இருக்கட்டும், இவங்கலாம் நம்பி தான் அந்த ஹீரோயின்ன்றவங்க வராங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க அந்த செட்ல இருக்க எல்லா லேடீஸுமே இங்க வந்து ஹீரோ நமக்கு தானே பாத்துக்கணும் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும். என்கிட்ட கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்ல ரொம்ப இல்ல தப்பு. விக்னேஷ், நான் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மீடியால வந்து சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு இது பயிருப்பாங்க அந்த டைம்ல அவங்க. அதாங்க. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. அருணாச்சலம் அப்பவே உங்களுக்கு வயசு என்ன ரஜினிக்கு? அதான் தட்டினா போகுது. ஒரு 45 50 இருக்குமா? 42 இருக்கும். 45 50 இருக்குமா? அலெக்ஸ் ப்ரோ, அவங்க சொன்னதே ஜாலியா தான் சொன்னாங்க, கேஷுவலா. யாராவது தப்பா சொன்னா அவங்க எப்படி சொல்ல முடியும் பப்ளிக்கா? நீங்களே சொல்லுங்க. எப்படி அவங்க ஜாலியா சொல்லுவாங்க சொல்லு? பெரிய பெரிய ஸ்டார் பண்ற வேலையாடா இதெல்லாம். தட்டுறது, கிள்றது. பெரிய ஸ்டார்ல சூப்பர் ஸ்டார் பண்ற வேலையா அது? இல்ல ப்ரோ, நார்மலா கேக்குறேன், பெரிய ஆள் பண்ற வேலையாடா ஜெயிலர் என்ன கேட்டா, இவன் ஜெயிலர் சொல்லுவான்ல. இப்ப சல்மான் கான் கேட்டா அவன் நிறைய சப்பர வேலை பண்ணிருப்பான். அதே மாதிரி தெலுங்குல வந்துட்டு செறிஞ்சு இதெல்லாம் நிறைய வேலை பண்ணிருப்பாங்க. ஆனா நீ வழக்கமா நீ ரஜினியை திட்டு ப்ரோ. நீ கோலிவுட்னே எடுத்து பார்த்தா ரஜினி அளவுக்கு யாரும் நான் பார்த்தது இல்லை இந்த அளவுக்கு. சத்தியமா தனுஷ் யாருன்னா பொண்ணுகளை செருபடி, அப்புறம் சுச்சி லீக்ஸ் 2 3 தலைவருக்கு லிஸ்டே பெருசாகுது. அவனுக்கு 3 நாள் இருக்கும். தனுஷ் வந்து கோலிவுட் ஜானி வந்து அலெக்ஸ் ப்ரோ இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் அலெக்ஸ் ப்ரோ, ஒண்ணு விஷயம் நீங்க சொல்றப்ப வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. ஆனா 10 படத்துக்கு மேல இவன் என்ன இப்போ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு படமே கமிட் ஆக முடியாது. அது ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா சரி, அவர் உழைப்பை இது பண்ணாம நீங்க இந்த அளவுக்கு சோக்கா அந்த உழைப்பெல்லாம் நாங்க ஏன் பாக்கணும்? இல்ல ப்ரோ, நீங்க பாக்குறீங்க அந்த டைம்ல எல்லாம் ரஜினி நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்டா. அந்த டைம்ல சோசியல் மீடியால ஒரு மயிரும் இல்ல. இந்த டைம் தான் சோசியல் மீடியாவுக்கு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப எதுவுமே தெரியாது. சோசியல் மீடியா இல்லாத டைம்ல அஜித் எப்படி இருந்தான்? மெக்கானிக்கு தன்னை தானே செதுக்கியவர். ஃபேக் ஃபிளாஷ்பேக்ல போயிட்டு இருந்துச்சு அப்பெல்லாம். ஏன்டா அவர் ஏதோ ஜாலியா டான்ஸ் ஆடுறாரு, அவர் ஏன்டா எழுதுறீங்க? தானே செதுக்கியவன் பொண்டமாவன். சரி சொல்லு ப்ரோ. எனக்கு அதுக்கப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் இது இல்ல ஜெயிலர் நான் உங்ககிட்ட ஆனஸ்டா கேக்குறேன். இப்போ சும்மா ரஜினி சினிமா ஃபீல்டுக்கு வரல. ரஜினி ஒரு கண்டக்டரா இருக்காரு. அப்போ ஒரு ஆன்டி சூத்த தட்டினா அது வந்துட்டு ஊரே கூடு சூத்து வச்சிருவாங்க. அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. புரியுதா? இல்ல ப்ரோ, நீங்க அங்கதான் தட்டினான்னு சொல்லிட்டு எப்படி நீங்க இல்லைங்க ஒரு நிமிஷம். ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் மாதிரி தட்டுறதே அது எங்க வேணாலும் இருக்கட்டும். புரியுதுங்களா? ஒரு பொண்ணு தட்டுறதே அது எங்க வேணாலும் இருக்கட்டும். அது எப்படிங்க அவரு இல்லைங்க, அது எப்படிங்க அவரு பண்ணலாம்? அது நீங்களே சொல்லுங்களேன். இதுக்கு தயவு செஞ்சு நீங்க இது முட்டு கொடுக்காதீங்க. தப்புதான் ப்ரோ. ஒரு பதறாருன்னா அந்த இடத்துல கிருத்தி செட்டி இருந்தா என்ன நிலைமை? அப்புறம் ஏன் ப்ரோ முட்டு கொடுக்குறீங்க? அப்புறம் இல்ல ப்ரோ, இதே ஸ்பேஸ்ல நான் எத்தனையோ வாட்டி ரஜினி பேசுன தப்பு தான் ப்ரோ அப்படின்னு நானே முட்டு கொடுக்கல. ஓகேங்களா? அவரை பேச விடுங்க. இல்ல ப்ரோ, அப்படி தட்டிண்டா ரொம்ப இப்படி ஓப்பனா பேட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நடிகையா இருந்தாலுமே இங்க தட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்ல முடியாது. உன்னை பார்த்தா அந்த போகிரி பத்துல ஒரு சீன் வச்சிருமா, மண்டை வச்சு அண்டை குழு அப்படியே அதே மாதிரிதான் பண்ணுறாரு. இந்த ரம்பா தட்டின மேட்ரு கண்டிப்பா ஒரு வாட்டி எக்ஸ்போஸ் ஆகி
ஒவ்வொரு விஜய் ஃபேன்ஸும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதான் ப்ரோ இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. ஏன்னா அலெக்ஸ் இல்ல, அலெக்ஸ் ஒரு ஒரே நிருமல் ஒரே நிமிஷம் இருக்கு நிருமல். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஒரு கேஸ் நடந்திருந்தா பரவாயில்ல, இது பல கேஸ் ஆச்சு. இல்ல அப்ப கேட்கதானே மனோஜ் சொல்லு. செய்வோம். இல்லடா, அப்ப பெப்சி உமாவே 2 வாட்டி தலைவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பெப்சி உமாவில விரட்டிட்டு இருந்தா போல முன்னுக்கு. ஆமா 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 ஆமா. அது இல்லாத பாத்தீங்கன்னா ஒரு காஸ்தான ஒரு டைரக்டர் கிட்ட போன் பண்ணி அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டி விட்டுருக்காரு. பெப்சி உமாட்ட தலைவரே டைரக்டா பேசி முத்து படத்துல நடிக்க சொல்லி அவர் நடிக்க மாட்டேன்ட்டான். இவரே போய் பேசினாரு. இல்ல இல்ல அது உண்மைதான். அது அவரு பேசினாரு. அதுக்கப்புறம் இவரையும் மதிக்கலன்னு சொல்லிட்டு இவரு வந்து ஒரு டைரக்டர் நீங்க கிட்ட சொல்லி யோசிச்சு ஒரு பெரிய பாத்தீங்கன்னா இல்ல டைரக்டர் ப்ரோ முத்து படத்துல செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துல பொண்ணை உருட்டி எத்தனை போய் லிப்லாக் அடிக்கணும், நல்லா இழுத்து ஒரு உமா தரணும். இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தலைவர்ல பல சம்பவம்டா. அப்பெல்லாம் ஸ்ரீதேவி வீட்டுக்கே பொண்ணு கேட்டு போயிட்டாருடா. ஸ்ரீதேவி நல்ல ஆனா நல்ல ஸ்ரீதேவி நல்ல பீஸ் தான் அப்பெல்லாம். விக்னேஷ் ப்ரோ மேல பாருங்க, பேத்தியும் விட்டு வைக்கல அந்த ஆளு. என்ன பண்ணலாம்? இல்ல இல்லங்க இல்லங்க அது ஃபேக்குங்க. ரஜினி சார் அவ்வளவு கேவலமா இல்ல ரஜினி கிரீத்தி செட்டை லைக் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் நான் தான் எடுப்பேன். இதுல என்கிட்ட ஒருத்தர் மேல உள்ள வன்மத்துல வந்து இப்படிலாம் செய்யக்கூடாது ப்ரோ. சரி விடு. எங்க அவங்களுக்கு நான் பியூட்டிஃபுல்லான ஒரு இது இல்ல ஆனா மனோஜ் தலைய போடுதானா புலகலாம் இந்த பாடு மாட்டவே மாட்டான்டா. ஒண்ணு உப்பு போடுறான் இல்ல ஓடிடுறானுங்க தீசர் பசங்க. எல்லாத்தையும் போன வீடியோ டெலீட் பண்றதா. இது பரவாயில்லடா, ஆனா உப்பு மட்டும் கரெக்டா போறான்டா புண்டமானுங்க. என்ன சிரிப்பு தெரியுமா, அவன் புடுங்கி வீடியோ டெலீட் பண்ணது வீடியோ எடுத்து இவனுக்கு போட்டாரு பேரு. அதான்டா மரட்டு கண்டு கான் பேஜ்ல போட்டு விட்டானுங்க. லூசு குதி ஃபேனோடைய போனை புடுங்கிட்டு வீடியோ டெலீட் பண்ணுது தாயலி. இது மனோஜ் இல்லையாடா பேசுறது? கேது மனோஜ் இல்லையா பேசினது? இப்போ மனோஜ் உருவத்தில் ஒரு லாவடிகா வைப்பர்னு ஒரு பேர் வச்சு சுத்திட்டு இருப்பாரு. இல்ல மனோஜ் தொண்டை கட்டிக்கிறனால வாய்ஸ் அப்படி வருது. மனோஜ் தான் திருப்பி வந்துட்டான். ஜெயிலர் அவன் பாவன்ற கூடுங்கடா கூட்டு கூட்டு. ஜெயிலர்லாம் நம்ம ரஜினியா இருந்ததுனால சூத்த தட்டினதோட விட்டாரு. ஜெயிலர்லாம் கடிச்சு வச்சிருப்பாரு. தலைவர் ஆனா தட்டினது என்ன கேட்டா, ஆனா ஏசா நீ ஒண்ணு யோசிச்சு பாரு, இது நல்ல மேட்டரா. லைட் ஆஃப் பண்ணிட்டு தட்டிக்கிறான் பாரு, யாருன்னே தெரியாம அது கத்திக்குது பாத்தியா. ஏன் ஆனா அலெக்ஸ் பாத்தியாடா, ஒரு அரை நாள் ஒரு நாள் நினைக்கிறேன். இல்லடா அவன் கட்டி பிடிக்கலன்னு ஒரு நாள் ஃபுல்லா கோச்சுனுக்குறான் படுறான் அவன் ரஜினி. ஆனா ஷாம் என்ன கேட்டா இந்த வடிவேலு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உதட்ட கடிக்கிற மாதிரி பண்ணிருப்பான் அஜித். அந்த மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணாங்கல்ல. இப்போ 2 பேரும் பார்த்தா தமிழ் சினிமா பெரிய அளவுல மார்க்கெட் சேர்த்தவங்க. ஆனா நம்ம மார்க்கெட் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? என்ன கேட்டா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அத பத்தி ஒண்ணு சொல்றேன். டயர் ஒன்லயே வீக்கா இருக்கிறது இந்த அஜித் பாடு. அவன் ஒழுங்கா இருந்தா இன்னும் ரஜினி கீழே இருந்திருப்பான். ஆனா அவன் அந்த லூசு பூண்டை அப்படி இருக்கிறனால ரஜினி இப்ப செகண்ட் பிளேஸ்ல. அதுதான் இல்ல ப்ரோ, ரஜினி கேளுங்க. இப்போ ரஜினி வந்து செய்யாத பாக்ஸ் ஆபீஸ்ல உங்களுக்கு தெரியும் ப்ரோ. இந்த ஜெனரேஷன்ல விஜய் தான் மார்க்கெட் அதிகம்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. மார்க்கெட் எல்லாம் இருக்குது, யாரும் அங்க இல்லன்னு சொல்லல. ஆனா பண்ற வேலை பூண்டை தானே கேக்குறோம். எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் இருக்கும். பெரிய ஆளா இருந்தா அது இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆம்பளையா இருந்தா போட்டு மாமே அஜித்த கலாஸ்டாண்டா. மனோஜ் அஜித்த கலாஸ்டாண்டா.
ப்ரோ இல்ல ஜெயிலர் ஏய் ஜெயிலர் ஏய் ஜெயிலர் இல்ல அதெல்லாம் ஜெயிலர் கேட்கல. இங்க பாருங்க இங்க பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆம்பளன்னா ஒரு இது இருக்கிறது வேற, புரியுதுங்களா? ஒரு சம்பளமோ சலனமோ இருக்கிறது கூட வேற. அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த செட்டுக்கு நம்பி வந்த ஒரு பொண்ணு இருக்கும்போது இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு அதான் பின்னாடி bro. தட்டுறது, கட்டி இல்ல ப்ரோ, பிடிக்கிறது, க்ளோஸ் ஆஃப் பண்றது, லிக்கி இந்த டாக்கா ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் தவறுங்க. ஆனா விக்னேஷ் bro. ஜெயிலர் ஆனா ரம்பாவை பார்த்தா ஏய், கில்கிலு ஆனா இருக்கிறது ரம்பாலாம் உண்மைதான். இல்லடா, அதுக்கு சத்தியமா ரஜினி ரம்பாலாம் செம்ம பீசரா அவலாம் யோசிச்சு பாரு. கிலுகிலுன்னு ஆகும். அதுக்குன்னு தலைவரை கண்ட்ரோல் பண்ண சொல்லணும் அப்பவே. அதுக்குன்னு ஒரு bro, வயசுக்கு தகுந்த சாவகாசம்னு ஒன்று இருக்குதுல்ல இல்ல ப்ரோ, ப்ரோ, அதெல்லாம் அங்கேயே இல்ல மெயின்டைன் ப்ரோ, பண்ணிட்டு விக்னேஷ் ப்ரோ, நீங்க சொல்றது வந்து நான் ஏத்துக்கிறேன். ஆனா எங்க தட்டினாங்க நமக்கு தெரியாது. நீங்களும் ஒரு ஏங்க அசிஸ்டன்ட் இல்ல ப்ரோ, இருக்கீங்க, அதெல்லாம் நாங்களும் இல்ல ஓப்பனா இல்ல இல்ல சொல்லிட்டு இரு போக டேய், இரு மாட்டாங்கல்ல. இரு ஜெயிலர்கிட்டே கேட்போம். இல்ல இல்ல ஒரு இல்ல ஓப்பனா நிமிஷம். சொல்ல இல்ல முடியுமா? மச்சான், ஜெயிலர்கிட்டே கேட்போம். அவன் ரம்பா வந்துட்டு ஸ்கிரீம் பண்ணிடுறான், அதை கத்திக்கிறாங்க. கத்துற அளவுக்கு எங்க தட்டிருப்பாங்க எனக்கும் தெரியல, நீயே சொல்லு. கத்துற அளவுக்கு எங்க அவன் தட்டிருப்பாங்க? தட்டினானா அமுக்குனானடா அவன். ப்ரோ. இப்போ வேகமா வேகமா முதுகுல ஓ, தட்டுறாங்கன்னு முதுகுல வச்சுக்கோங்க, தட்டினா கத்துவாங்களா? உங்களுக்கு வந்து இதா இருக்கும்ல. இல்ல என்ன இப்போ எனக்கு இல்ல இப்பதான் bro, டவுட் வருது. correct தான். நான் தட்டுற சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் முதுகுல முதுகுல தட்டுறது கூட நீங்க எப்படிங்க ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல இல்ல நியாயப்படுத்தலாம்? மனோஜ் இல்ல சொல்லு. ப்ரோ, விக்னேஷ் bro. இல்ல ப்ரோ, முதுகுல இல்லடா, தட்டுறாங்க. என்ன கதறாளா? டேய் கதறலாம் அவன் செஞ்சா என்ன ரொம்ப தம்மா சொன்னான், லைட் ஆஃப் ஆயிடுச்சு, யாரோ வந்துட்டு என்ன தட்டினாங்க, நான் கத்திட்டேன், அப்புறம் எல்லாம் லைட்டு போட்டாங்க, யாருன்னு தெரியல, கேட்டா கேட்டா தலைவர் அவனே வந்து சொல்றான் நான் தான். ஏன்னு இல்ல ப்ரோ, கத்துற இப்போ அளவுக்குன்னா விக்னேஷ் bro, கடிச்சிருப்பாருடா அப்ப. இல்ல ப்ரோ, இப்போ 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 திடீர்னு ஒருத்தங்க தட்டினா நம்மளுக்கு வந்து யாரா அது அப்படின்னு சவுண்ட் அந்த மாரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரியாக்ஷன் உடனே வந்து இவங்களுக்கு ஏத்தாப்புல பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்திட்டாங்க. அதான் அது உண்மை. ஒண்ணும் இல்லைங்க, மண்டை வச்சு அண்டை கொடுக்கறது இப்படிதாங்க, நல்லா கொடுக்குறது. அப்படி சொன்னாங்கடா ப்ரோ இல்லைங்க. லைட்டா. இப்போ இப்போ ஒண்ணும் இல்ல, நான் இந்த ஹேஷ்டேக்ல கலந்துக்கிறோம்னு நான் தலைவர் ஃபேன் சொல்லுவேன். அதே மாதிரி இருடா விஜய் ஃபேன் இருடா இல்ல 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 ஜெயிலரு நான் ஒன்னே ஜெயிலரு சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இத போய் நீ கவிழ கிட்ட டேய் போய் சொல்லு, ஜெயிலர் என்கிட்ட வந்து சொல்லாத. சரி சொல்லு சொல்லு. டேய் இல்ல ஜெயிலர் ப்ரோ, கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. என்னடா இப்படி முட்டு கொடுக்குற? ஒரு நியாயம் இல்ல. இல்ல ப்ரோ, நான் இல்ல ப்ரோ, இல்ல நான் அதான் ரஜினி இல்ல தப்பு தெரியுது. இல்ல ப்ரோ, ரஜி சார் தப்பு பண்ணா தப்புறான் அப்படின்னு நான் ஒத்துப்பேன் இந்த ஸ்பேஸ்ல. ஆனா நம்ம எனக்கும் ஆனா தெரியாது உங்களுக்கு இல்லடா, எங்க இல்ல இல்ல தட்டினா. எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன் முட்டு கொடுக்குறேன்னு. அதாவது எல்லாருக்கும் காஜ் இருக்கும், அதுவும் ஜெயிலருக்கும் அதிக காஜ் இருக்கும். அதனால தலைவருக்கு இருக்கிறது தப்புங்கன்னு கேக்குறாரு. ட்வீட்டை பார்த்தாலே அதான் அதான் தலைவருக்கு வீட்டை தலைவருக்கு இருக்கிறது பார்த்தாலே தப்புங்கன்னு தெரியுதுல்ல. கேக்குறாரு. தலைவன் வலி தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் தலைவர். பட்டணம் நல்ல ஒண்ணு வழி. இல்லடா, அத்தா ஒண்ணும் இல்ல. இப்ப நல்ல இல்ல, வேலைடா. அவர் மைண்ட் செட் என்ன தெரியுமா, சும்மா ரெண்டு தட்டுனதும் என்னங்க, தலைனா தட்டுங்க, தட்டுங்க சார் எல்லாம் தட்டுங்க. ஜெயிலர்லாம் ஒரு ஸ்பேஸ்ல வந்து ரஜினிய கிழவன் திட்டி இருக்காருடா ஒரு வாட்டி எல்லாருமே என் கிழவன் ஸ்பேஸ்ல. தான் அவங்க பொமர இல்ல முட்டையில அதெல்லாம் ஜெயிலர் ப்ரோ, இந்த விஷயத்தெல்லாம் நார்மலைஸ் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, அதாங்க, ஓகேவா? இது முதல்ல நியாயப்படுத்தாதீங்க இது. ஆக்சுவலா ப்ரோ, இந்த நான் தப்பு தப்புடா நியாயப்படுத்தல கொண்டு ப்ரோ. ஜெயிலர். வரக்கூடாது இல்ல, நீங்க. எது தலையில நடந்துச்சுன்னு தட்டினா பின்னாடி தட்டினாலாம் ஒரு இதா, தட்டினாலே டேய் தப்பு நீங்க தான், எங்க ஆனா இல்ல இல்ல தட்டினாலும் நீ மச்சான், இல்ல தப்பு. இல்ல டேய் இருடா டேய் நீ மனோஜ், ஹைலைட் என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் முதுகு பஞ்சர் ஆடுற மாதிரி ஒண்ணு சொன்னா பாத்தியா, முதுகுல குத்திருப்பாங்க சார். முதுகுல குத்துன மாதிரி தெரியலையே. நீ பண்ணதும் தப்பு. எனக்கு ஏன்னா இப்பதான் நிக்கல் டவுட் கூட வருது. தான் அவன் ஆடுறாங்க. கட்டி இருக்க மாட்டான், அமுக்கிட்டு பண்ணான் அவன். அதான் கத்துவேன். டைட்டா பிடிச்சி அமுக்கி இருப்பான் எங்கன்னா. டேய் என்ன கேட்டா இல்லடா, ரம்பாக்கு அழகா இருக்கிறதே தொடதான்டா, இது எல்லாருக்கும் தெரியும். நீ எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு பொண்ணை இருட்டுல அடிச்சதை மட்டும் கேக்குறீங்க, எங்க தலைய இருட்டுல பாலா அடிச்சாரு, அது யாருமே கேட்க மாட்டீங்க பத்தியா? இருட்டுல இல்ல, அது வெளிச்சத்துல வெட்ட வெளியில அடிச்சது அது. இன்னொரு டவுட் அவன் தொடைய பூச்சி கில்ட்டு போனாடா ரஜினி. ஏய் ஆமாண்டா, வாய்ப்பு ரம்பா இருக்கு. ஆனா தொடைய இல்ல மச்சான், இது இல்ல இல்ல மச்சிரன் இவன் சொன்னா பாத்தியா, பாலா லைட்டா இல்ல பொண்ணு. மச்சான், இந்த பாலா சொன்னா பாத்தியா, அந்த திமிரு பத்துல வடிவேல் அடிவா வந்துரும் ரூமுக்குள்ள. ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன், தலைவர் டிஸ்கஷன்ல இருக்காரு. லைட்டா அந்த பண்ணி தொடைய கில்ட்டு ராம போலுங்க. ராமர் டெம்ப்ளேட் இருக்கும்ல, நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் இது செய்யக்கூடிய ஆனா ஆள் இல்ல தான் இல்ல, இவரு. பாலா அடிச்சது உண்மைதான் ப்ரோ. அந்த ஆனா சத்தியமா அதெல்லாம் புண்டை சரியான அடி அடிச்சிட்டான் போல தலை. அந்த ஏய் பேர் இந்த மாமன் இதெல்லாம் ஒரு படத்துல பொழப்படா வந்து. வகர் பாஸ்ல அடிப்பான் தெரியுமா, அந்த மாதிரி அடி சூப்பர் வாங்கியிருப்பான். ஸ்டார் தேவடியா பையன். சூப்பர் ஸ்டார் தேவடியா பையனா, எங்க வரீங்க? இதெல்லாம் ஒரு பொழப்படா வந்து. சரி இதெல்லாம் இருக்கட்டும்.
ஆனா என்ன கேட்டா இது மெயினான மேட்டரை ஏன் எல்லாரும் ரஜினி ரஜினி கேக்குறாங்கன்னா ஒரு மேட்டர் வந்தா பரவாயில்ல, வர்றதெல்லாம் மேட்டரா இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்றதுப்பா? அப்போ வந்தா கூட அது நவுத்து விட்டு போயிடலாம். எல்லாருக்கும் ஒண்ணு வந்திருக்கும், வராம இருக்காது, எல்லாருக்கும் கிசு கிசு இருக்கும். ஆனா அலெக்ஸ் சத்யா அதெல்லாம் விட்டுறலாம். மான ஆனா மறுபடியும் அதான் வந்துகிட்டே பேசுவேன். இருக்குதே. பாவண்டா விட்டுறேன். அவனுங்கெல்லாம் ரம்பா மேல பலகாண்டா இருப்பானுங்கடா இப்ப. ஆமா ஆமா. ஆனா ரொம்ப Bro, ரொம்ப சில bad. இன்டர்வியூ வாய்ஸ் எல்லாம் பிடிக்கும் எனக்கு. ஆனா இந்த இன்டர்வியூல மனசு வந்து அலெக்ஸ் bro, ஆனா இன்னொன்னு விஷயம் வந்து இப்போ ரஜினி ஒத்துக்கிட்டான்னு சொன்னீங்கல்ல, ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன் ஏன் ஒத்துக்கணும்? தப்பா தட்டல இல்ல, அதாங்க அப்பதானே என்ன தைரியமா சொல்ல என்ன முடியும். அவங்களே விட்டா கூட நீ விட மாட்ட இப்ப போறியே அடுத்த நீ ஆடியோ ஜெயிலரு. லான்ச்ல இதுதான் டாபிக். ஏன் ப்ரோ அங்க தட்டல இங்க இல்ல தட்டல டேய் இல்லடா இல்ல ஜெயிலரோட லென்ஸ்ல என்ன சொன்னாருன்னா, அளவா குடிங்க, லிமிட்டா குடிங்கன்னு அவர் சொன்னாரு. எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி அடுத்த ஆடியன்ஸ் லாப்சலாம்ல அளவா தட்டுங்க, ஆன்டியா சைட்ல தட்டுங்க, இங்க ஃபிங்கரும் தட்டாதீங்க, பாடி அங்க மென்சுமா தட்டுங்க. டேய் ப்ரோ ஹரிஷ் ப்ரோ அதுக்குன்னு அந்த அளவா போட்டோல பாத்தீங்களா? தட்டுங்கடா சொல்லுவான் ஆமா அவன். அளவா தட்டுங்கன்னா அட, சொல்லுவாரு. ஹரிஷ் இல்ல ஹரிஷ் சார் சொல்லுங்க அதுல bro. போட்டோல பாத்தீங்களா? இல்ல bro, இல்ல அது அலெக்ஸ் bro. எடிட் கூட பண்ணல, அது பிளர் கூட பண்ணல, அந்த அப்படியே போட்டோ இருக்கு. அப்படியே என்ன இருக்கு, அப்படியே இருக்கு. அப்படியே டேய் போட்டிருக்காங்க. என்ன போட்டோ குண்டூர்காரன் என்னடா ஜனவரி போட்டோ? 12 ஆமா ஆமா. சும்மா கேட்டேன். ஹரிஷ் சார் ப்ரோ அந்த வீடியோ எனக்கு கூட்டுரு ப்ரோ, என்னன்னு ட்ரெய்லர் வர கேக்குறாங்க. போகுதுடா ஐயோ குண்டூர்காரன். டேய், இவங்க புக் ஆனா மார்க் வேற அவன் பண்ணலையே. ட்ரைலரும் நல்லா இல்லைன்னு படத்துக்கு மதிப்பே இருக்காதுடா எனக்கு. வேல்யூ கொண்ட ஒரு இதுவும் இருக்காது. ஏய் இன்னைக்கு அந்த இதுல மீனாட்சி சௌத்ரி நல்லா இருக்குது, போட்டோ அழகா தானே இருந்தா, அதுல குண்டூர்காரன். சத்தியமா அழகா இருந்தா, நல்லா இருந்துச்சுல நல்லா அதுல. இருக்கு. அழகா ஆமா. இருந்தாடா. மாய் ஷோபு தான் கீழே லூஸ் மாதிரி ஆனா உட்காந்து. சாம் உனக்கு தான் பெருசா ஒண்ணும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீல ஆனா ஒரு டைம். பிடிக்கல மீனாட்சி, இப்ப கூட இந்த பிடிக்கல. இல்ல போட்டோ இல்ல நல்லா தான் மீனாட்சி இருக்கு. ஆரம்பத்துல யாரு இதுன்னு கேட்டா மாடல் ஒரு ஹீரோயின் வந்துட்டு 68 போடுறாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா போக போக நல்லா தான் இருக்கு பார்க்கும்போது. ஏன் இல்ல எனக்கு அவ்வளவு பிடிக்கல, போக கீர்த்தி போக செட்டியும் பிடிக்கல. பிடிச்சிரும்பா, என்ன கொஞ்சம் கொஞ்சம் தப்பு கியூட்டா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிக்க வேணாம், உங்க யாருக்குமே ஆனா பிடிக்க உனக்கு வேணாம். ஏய் கிருத்தி இல்ல இல்ல செட்டி இரு, படம் கூடாது. கிருத்தி செட்டி பிடிக்கலையா? நீ என்ன பண்ற, போய் லதாவை பாடுறான். பிடிக்கல. ஏய் நான் தவறுப்பா ஜாக் பிளேஸ் தவறுப்பா போட்டு வச்சிட்டான். தவறு. நம்மளும் என்ன அது மாதிரி ஏய் இல்ல நான் இல்ல, நான் என்ன நான் என்ன மனோஜ், நீ யாரு ஒத்த ஈமா குறைஷா? ஆனா இவெல்லாம் பாருங்க ஒரு ஒத்த. அலெக்ஸ் ஏய் bro, நான் சொல்றேன். இவ்வளவு கேக்குறீங்களா? சீமா பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அதெல்லாம் கேட்க அதெல்லாம் மாட்டேங்கிறீங்க. பெரிய கண்டென்ட். ஒரு சீமான அத விஜயலட்சுமி எல்லாம் விட்டு கொடுக்காத ப்ரோ, அத வந்து நீ சொல்லாத சரியா? இப்ப என்ன நடக்குது அத சொல்லு ப்ரோ. அது வேற அதான் ஒரு bro, நீ கேட்டா சரி ஒண்ணு எல்லாரையும் விட்டு கேட்கணும். இரு ஜெயிலரு, ஒண்ணு விட்டுரு ஜெயிலரு. ஒண்ணுன்னா பரவாயில்ல, ஒத்துக்கலாம் வச்சுக்கோ. ஆனா எத்தனை போயிடுச்சு அதை கேட்டியா? அதெல்லாம் கேட்க மாட்டேன். இல்ல உங்கால bro, உங்க எத்தனை பண்ணா அது முட்டு கொடு, அடுத்த ஆள் பண்ணா மட்டும் பேசிக்க சரியா? பேச முட்டு கொடுக்கல மாட்டேன். ப்ரோ, கேட்டா நீங்க எதுவுமே கேட்க முடியும். எங்களே கேட்டிருக்கீங்களா, அதான் கேட்டேன். ஆனா இல்ல இல்ல எங்களை உங்களை மட்டும் தானே கேட்க bro, முடியுங்க. இப்ப நீங்க தானே உங்க டாபிக் தானே இல்ல ப்ரோ ப்ரோ, போயிட்டு இல்ல இல்ல இருக்கு. ஆமா இல்ல என்ன இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். கேக்குறீங்களா? என்ன இல்ல மச்சான், கேக்குறீங்களாடா? அவன் ஸ்பீச் எப்படிதான் ஆகுது. இந்த கவுண்டமணி மேல இருந்து சொல்ல, என்னடா என் மேல பழி போடல, கட்டில் கடியில ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் மேலே பழி போடுறான். ஒரு ஆன்டி அதுதான் அவசர் பண்ண போவான். எல்லாம் மேல அதான் எல்லாம் மேல வரும் பார்த்தவன கட்டில் கடியில ஒரு பாடுகிறான் பாரு, ஏக்கி அவனை போட்டு விழுகிறா. இது என்னன்னா, எவனுமே உத்தமன்னு கிடையாதுன்னு சொல்ல இல்ல வரேன். இல்ல ப்ரோ இல்ல அவ்வளவுதான். இல்ல எங்கால் இல்ல உத்தமம் தான் ப்ரோ. ப்ரோ இதுல இல்ல ப்ரோ, இல்ல 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 இரு, இதை தாண்டி இப்ப மனோஜ் நீ வாடா, சூர்யா மொத்தம் இல்லைன்னு அவன் தான் இழுகிறான் போடு. ஜெயிலர் ப்ரோ அப்படி சொல்லாத ப்ரோ, புஞ்சி இருக்கவும் குஸ்தா சாப்பிடறான்னு சொல்லிட்டு விட்டுரு. டேய் ப்ரோ சேர்றா நம்ம டேய், இல்ல இல்ல டேய் இல்ல, மனோஜ் உடவனு கேக்குறேன். இல்ல யார் செய்யறேன், இவங்கிட்டயும் கேட்போம். 70 வயசுல உனக்கு பொம்பளை சோக்கு இருக்குமா? உனக்கு மட்டும் கேக்குறேன், யாரையும் கம்பேர் பண்ணாது, உனக்கு இருக்குமா? மச்சான், அப்போ புஞ்சி இருக்கு கண்டிஷனை அதான் பொறுத்துதான். இருக்காதுடா, 70 வயசுல தூக்கம். சரி ஊசி கண்டிஷன் ஒரு நல்லா இருந்தா நிமிஷம். எனக்கு அதான்டா புரியல. ஊசி போட்டு வளர்க்கறதுக்கு சொல்லுங்க bro. இருங்கப்பா ஊசி போட்டு வளர்க்கறதுக்கு அதெல்லாம் கோழி குஞ்சா? ஐயா கோழி குஞ்சோ இல்ல பாம்பு குஞ்சோ ப்ரோ, மேட்டர் என்னன்னா இல்ல ப்ரோ, கண்டிஷனை பொறுத்துதான் ப்ரோ. கண்டிஷன் நல்லா இருந்தா ஓட்டலாம் அந்த இல்லடா வயசுல. அதான் சொல்றேன். இல்ல தலைவர் இல்ல அப்ப மச்சான், தலைவர் ஜிங்கா கூட போட்டுனுக்கிறார் போல. ப்ரோ தலைவர் கோல்டு பிசினஸ் வச்சுக்காரு ப்ரோ. கோல்டு
அலெக்ஸ் ப்ரோ ஒண்ணு அவருக்கு வந்து இல்லடா ரஜினி ஒரு ஏஜ் வரைக்கும் அப்படி இருந்தாருன்னு நானுங்க, அதுக்கப்புறம் விட்டாருன்னானுங்க. தெரியல அது என்னது. அலெக்ஸ் ப்ரோ நீங்க நினைச்சிருக்கீங்க அந்த அந்த கிட்னி வந்து அறுவை சிகிச்சை பண்ணிருக்காரு. அதெல்லாம் ஓகே ப்ரோ, தெரியுது. அதான் அது பண்ணனால்தான் இருக்கு. கிட்னி மட்டும் தானே? அதனால என்ன ப்ரோ இப்ப மேட்ரு பண்ணா எதுவும் பிரச்சனை ஆயிடுமா? கிட்னி வந்துட்டு என்னன்னா, நீ ஆல்கஹால்லாம் அவ்வளவா எடுத்துக்கூடாது. ஆனா இவரே வந்துட்டு ஜிகிலராடு இல்லைன்னு வந்துட்டு அளவா எடுத்துக்க அந்த மாதிரி சொல்றீங்க. எதுவுமே அவருக்கு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எல்லாமே விட்டுட்டாரு ப்ரோ. அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு காஜை விடலையே ப்ரோ. உண்மையா சொல்றேன், அவரு நீங்க வந்து அவரு நல்ல டைப் தான் ப்ரோ. நீங்க ஏன் உள்ள போட்டு இது பண்றீங்கன்னா எனக்கு தெரியல. இல்ல அந்த சொல்வதில் ஒண்ணு விடுவேன். நல்ல பையங்க அதான் அப்பப்ப எப்பனாச்சும் கஞ்சி அடிப்பான், அவ்வளவுதான். நல்ல பையன் இல்ல ப்ரோ, இது ஏன் இவ்வளவு பெரிய டாபிக்கா இருக்குன்னா, நீ உங்களை போட்டு இப்போ எங்க ஃபேன்ஸ்ல இது பண்ணோம்னா உங்களுக்கு கடுப்பாகி கடுப்பான அன்னத்தை போட்டு ஓக்க போறேன். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உண்மையிலே டவுட் என்னன்னா தலைவர் பண்ணாரு ஜெயிலர் ப்ரோ. என் நிலைமை என்ன தெரியும், டேக் பண்ணி ஒண்ணு போட்டுருக்கோம் பாருங்க, அதான் என் நிலைமை. நீங்க சப்போர்ட் பண்றது நானு படிச்சு சொல்லிட்டேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த நிக்கிறீங்க. இல்ல ப்ரோ, இப்ப எது நடந்ததே தெரியாம ஒருத்தனை குற்றவாளின்னா என்ன எப்படி என்னங்க எது நடந்தது? அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே சம்பந்தப்பட்ட சொன்னதுக்கு அப்புறம் ப்ரூஃப் எல்லாம் கேப்பியாட்டு இருக்குது. நீங்க இல்ல ப்ரோ, சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா காஜியாவே இருந்தா பட வாய்ப்பு எல்லாம் கம்மியாகும். நடிக்கிற ஆக்ட்ரஸ் வந்து ஒண்ணு புது ஆக்ட்ரஸா இருப்பாங்க, இல்ல மார்க்கெட்டுக்கு போன ஆக்ட்ரஸா இருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கேஸ் ப்ரோ. அதெல்லாம் கேஸா ப்ரோ. நீங்க நினைச்சு சோசியல் மீடியா இருக்கனால எக்ஸ்போஸ் ஆயிட்டு அப்ப ரஜினி அவர் கேவலமா இருக்கும். அதெல்லாம் வந்து சுத்த பொய். இப்ப சோசியல் மீடியால உங்க கையில நியூஸ் வருது, அப்போ டிவில நியூஸ் வந்தது, மேகசின்ல நியூஸ், அவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிய எல்லா டிவி இருந்துச்சு. சொல்லாத ஜெயிலர் ப்ரோ. அந்த டைம்ல சோசியல் மீடியா எல்லாம் இருந்திருந்தா சம்மடி விழுந்திருக்கும் ப்ரோ. ஒரு நிமிஷம் சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும் ரஜினி வந்துட்டு குஸ்ட் ஏர்போர்ட்ல கலடா பண்ணது. இதுவே இந்த டைம் விஜய் பண்ணா அது இந்தியா லெவல் கண்டென்ட் தாண்டி உலக லெவல் கண்டென்ட். அது ரஜினி பண்ணாலும் பெரிய கண்டென்ட். இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் டீக்கர்ல கூட படிப்பாங்க. அந்த அளவுக்கு நியூஸ் 10 பேர் படிப்பாங்க. இல்ல ப்ரோ, இல்ல அதான் சோசியல் மீடியாலாம் சும்மாவா? நீ பண்றதுல சும்மாவா ப்ரோ? இல்ல ப்ரோ, இப்போ போஸ்ட் சோசியல் மீடியால எத்தனை பேர் ட்விட்டர் அக்கௌண்ட் தூக்கிய கிட்ஸ் வச்சிருப்பாங்க, 90s உள்ளவங்க வச்சிருப்பாங்க. 45 வயசு 50 வயசுலாம் சோசியல் மீடியால இருப்பாங்க. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, உன் தலைவன் வழியே நீயும், அவ்வளவுதான். நாங்கடா எல்லாம் தலைவர் பூல புடிச்சு பாக்குறீங்களா? இல்ல ப்ரோ, நான் தலைவரோட வழிதான். அவர்கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்து முத்துற, கெட்டதை என்னைக்குமே நான் எடுத்துருக்கிறேன். அது கரெக்ட். கேட்டா இல்ல மச்சான், இவன் கரெக்டா இருக்கான். ரஜினி கிட்ட இருந்து நல்லது மட்டும் தான் எடுத்துக்கிறானே தவிர கெட்டது எடுக்கல. புரியுது? ஆனா கெட்டதும் இருக்குது. புரியுதா? நல்லது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கேட்டு. நல்லது இல்ல ப்ரோ, நல்லது என்னன்னா எந்த டோலி பார்த்தாலும் போய் மெசேஜ் பண்றது. இல்ல நல்லது என்னன்னா 70 வயசு ஆனாலும் கிட்னிய மாத்தியாவது நல்லா எனர்ஜியா சுத்துறாருல. அது என்ன நல்லது என்ன தெரியுமாடா? டேய் பிட்டு லைக் பண்றதுடா. 4 பேருக்கு நல்லது பண்றது. 4 பேருக்கு நல்லதெல்லாம் பண்ண முடியாது. 4 ஹீரோயின் வேணா பண்ணலாம். ஓகே. என்ன தெரியுமா, பிட்டு லைக் பண்றதுக்கு வித்தியாசம் சொல்லுங்க. இந்த வயசுலயும் ஃபேன்ஸ் வந்து என்கேஜிங்கா வச்சிருக்காப்ல. ஆனா
இல்ல ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ இப்ப ஜெயில கடகடன்னு போயிட்டு இல்லடா அப்டேட் படம் எல்லாம் பண்ணிட்டு ஆனா இருக்காருலடா. இல்ல இதெல்லாம் படமே பண்ணாம இல்ல மச்சான், இவன் என்ன காயப்படுத்துறது. சொல்றானா அந்த டிபிக்கு விசுவாசமா இருக்கான். அஜித் பொண்டமா எதுவும் பண்ண மாட்டான். இல்ல ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ குமரன் ஒரே வந்திருக்கான். நிமிஷம் குமரன் ப்ரோ குமரன் குமரன் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்ப ஜெயிலர் போயிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எல்லா போஸ்ட் டெலிட் பண்ணிட்டு இருப்பான். இரா நான் வரேன் அப்படின்னு போய் டெலிட் பண்ணிக்கிறேன்டா. ஆனா உண்மையிலே தலைவருக்கு ரொம்ப அடிப்பான். சொல்லு சொல்லு. ஆமா ஆமா. இல்லடா டேய், ஹைலைட் தெரியுமா? தலைவர் 20 வயசுல குஞ்சு நிக்குதுன்னா சாமா பெருசாகுதுன்னு அந்த மாதிரி பேசுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ வந்து என்ன நடக்கும், தெலுங்கு இண்டஸ்ட்ரினா சிரிச்சு இருப்பாங்க, என்னடா இப்ப அடிச்சிருக்காங்க இல்ல ப்ரோ. அப்படின்ட்டு. இப்ப என்ன அதான் கேட்டா ஒரு உண்மை. நிமிஷம் இல்ல தெலுங்குலயே வந்துட்டு இந்த சிரஞ்சீவி வந்துட்டு இந்த பூஜா இதே அப்புறம் கீர்த்தி சுரேஷ் ஸ்டேஜ்ல பண்ணதெல்லாம் அவனுங்களே கலாச்சாரம் சிரிச்சானுங்க ட்ராவல் பண்ணிக்கின்னு. ரஜினி பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க என்ன கேட்டா. அங்கேயே பண்றானுங்க. ஆனா அங்க சிரஞ்சீவிலாம் முளைச்சிட்டாரு அவன்லாம். இந்த விஷயம் தான் வேற. நம்ம ஊர்ல நடந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி அடி இன்னும் மோசமா வந்திருக்கும். அவங்க ஊர்ல அவ்வளவு பெருசாலாம் அடி இல்ல. ஸ்டேஜ்ல அலெக்ஸ் நம்ம மேல ஊர்ல டெலிட் எல்லாம் இந்த பண்ணாத. மாதிரி யாராவது பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ, செம்மட்டி விழுந்திருக்கும் கண்டிப்பா. நானும் அதான்டா இவ்வளவு நேரமா ப்ரோ ஒரு கேட்டு நிமிஷம். இருக்கிறேன். ஒரு இல்ல வாய்ஸே இல்ல இல்லையடா மனோஜ் வாய்ஸ். ஒரு விக்னேஷ் ப்ரோ நிமிஷம். இல்ல ஜெயிலர் விக்னேஷ் ப்ரோ அடிக்கிறீங்களா? நீ இல்ல ஜெயிலரா? இல்ல அவங்க சொல்லிருந்தாங்க. மச்சா இல்ல ஜெயிலர் ஸ்பாட்டட் என்ன தெரியுமா அந்த வீடியோல அழகான ஒரு ப்ரொஃபைல் எது இருந்த எந்த பொம்பளை ப்ரொஃபைல் இருந்தாலும் போதும் போய் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்றான் சார். ஒண்ணுத்த கூட விட்டு வைக்கிறது இல்ல. இல்ல இல்ல அலெக்ஸ் ப்ரோ ஆன்டி கூட விட மாட்டேங்கிறாரு ப்ரோ. ஆனா நல்ல ஆன்டியா தான் பாக்கலாம். இல்ல ரஜினி அடிக்கிறது விட்டு ஜெயர் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா கடி? தப்புடா இது. ஏன்னா அந்த கனகாம்பரி ஒரு டிக்டாக் பாத்துக்கிறியா? அவனை மறக்க முடியவில்லை கமால வரிய தெரியல. சரியான கண்டென்ட்ரா என்ன கேட்டா. அதே குமரன் ப்ரோ நீங்க என்ன ப்ரோ டெய்லி ஏதோ ஆன்டி கிட்ட ஸ்பேரிங் போட்டுக்கிறீங்களா இருக்கு. உங்க ட்வீட் தான் வந்துகிட்டே. இல்ல விக்னேஷ் ப்ரோ ரொம்ப ரொம்ப நல்லவர். என்ன அப்பப்போ வந்துட்டு கிருத்தி ஷெட்டி இடுப்பு பாப்பாரு அவள்தான். இல்ல இல்ல அதாவது அண்ணனுக்கு வந்து டேப்லெட் போடுற மாதிரி கீர்த்தி செட்டி போட்டோ அப்பப்போ போடுவார். அவ்வளவுதான். கிருத்தி செட்டி நான் ஒரு நியாயமான ரசிகன். நியாயமான ரசிகனா மனசுக்குள்ள வச்சுப்பா ப்ரோ. வெளியே லவ்ன்ற மாதிரி ஸ்ப்ரெட் கிருத்தி ஷெட்டி அருவி மாதிரி கொட்டுது இல்ல அந்த மாதிரி. ஆனா சட்டின்னும் போது இல்ல ப்ரோ உண்மையில என்ன கேட்டா லேடி சூப்பர் ஸ்டார்னா அந்த அனுஷ்கா இந்நேரம் ஃபீல்டுல இருந்து அதான் இருந்திருக்கும். இந்த நயன்தாரா முண்டெல்லாம் ஃபியூச்சர்ல ஒருத்தவங்க வராங்கல்ல கிருத்தி வருதுல்ல. யாரு ப்ரோ? விக்னேஷ் ப்ரோ இந்த டாக் வந்து நீங்க மென்ஷன் பண்ணவே மாட்டீங்க. இல்லங்க ரஜினி லேடி சூப்பர் ஸ்டார். நேத்தே இல்ல லேடி சூப்பர் ஸ்டார் கேக்குறாங்க. அது நம்ம அடிக்கடி போட்டா அது கலாச்சி விட்டுறாங்கப்பா. கொஞ்சம் வளர் போடுங்க ப்ரோ பாத்து. இல்ல இல்ல லேடி சூப்பர் ஸ்டார். ஆமா ஆமா இல்ல ஒண்ணுமே இல்லாத நயன்தாரா இல்ல ஒண்ணுமே இல்லாத நயன்தாரா இருக்கும்போது ஏன் கிருத்தி ஷெட்டி இருக்க கூடாதா? ஆனா விக்னேஷ் தான் அவ கிடக்கிற கிளவி இந்த நியூ இயருக்கு ஒரு போஸ்ட் போட்டால அங்க பிளாட் ஆயிட்டு நான் கீர்த்தி செட்டிக்கு. யாரு பேசுறது? நியூ இயர்க்கு அவங்க இப்படிதான ஒரு காலத்துல சன்னிலியோன் வால்பேப்பரா வச்சிருந்தேன். நாள பெருசால ஒண்ணு வீடியோ அந்த பார்த்தேன். அவங்க கலாட்டா அவார்டுக்கு
பிராங்க் பண்ணி ஒண்ணு பார்த்தா அப்புறம் ராக்கி பாய் மியூசிக் வச்சு ஒரு நம்ம அலெக்ஸே கடுப்பாயிட்டான். ப்ரோ இருக்கலாம் ப்ரோ, இந்த அளவுக்கு எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோ வீடியோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா அந்த செட் ஆச்சு, ஒர்த்தா இருந்துச்சு. நீ இது ஃபுல் வீடியோ பாக்கல நீனு. அதாவது இல்ல எனக்கு என்ன மைத்துக்கு நான் ராக்கி பாய்க்கு ஃபயர் விட்டேன்னு ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. நானே என் கையால எடிட் பண்ணாதப்பா, எனக்கே மனசு கழுத்துது. அதான் இப்படி இருக்குதா? இல்ல விக்னேஷ் அண்ணா அண்ணன் தங்கச்சி லவ்னு இதானா? யாருக்கு? உனக்கும் அவங்களுக்குமா? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களுக்கும் அவங்களுக்கும். சரி சரி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் காளையன் மீனாட்சியோட அண்ணன் தங்கச்சி குமார, நீ அவ்வளவு கீர்த்தி செட்டு ஏன் கிறுக்கின்னு கூட கூடு, மீனாட்சின்னு இங்க நம்ம மீனாட்சின்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் இல்ல என்ன கேட்டா, இல்ல இப்ப கீர்த்தி சுரேஷ் சொல்லுவோம். அதான் கீர்த்தி சுரேஷ் என்னன்னா, இப்ப சில நேரத்துல வந்துட்டு இது பார்க்க நல்லாவா இருக்கும், கூட வந்துட்டு மெச்சூரிட்டியா கொஞ்சம் தெரியும். பல நேரத்துல சில நேரத்துல எப்படி தெரியும், அண்ணா தேவை வந்துட்டு நடிக்கிறதுக்காக பிஎஸ் வந்துட்டு வேணான்ட்டு வந்துச்சு. அப்போ எவ்வளவு பைத்தியக்காரா இருப்பா. இல்ல பிஎஸ் ஒன்னும் அவ்வளவு இதெல்லாம் இல்ல. ஆனா அண்ணாத்தே அதுக்கு இது பெட்டர் தானே. அண்ணாத்துக்கு பிஎஸ் இல்லடா என்ன கேட்டா, இல்ல அண்ணா தண்டைக்கு இது ஒரே காரணம் என்னன்னா, அதான் ஒரு பெரிய ஸ்டாரோடைய தங்கச்சியா நடிக்கிறோன்னு அதை நினைச்சுக்கிச்சு. ஆனா அப்பவே அது யோசிச்சிருக்கணும், 70 வயசு கெல்ட்டு புண்டைக்கு நடிக்கிறோன்றத மறந்துச்சு. ஆனா இல்ல எனக்கு அப்புறம் ஏன்டா நடிச்ச கேரக்டர், குந்தவை கேரக்டர் வந்து வேணாம் சொன்னேன். சொல்லுங்க கேட்டா இல்ல ப்ரோ, இவளுக்கெல்லாம் செட் ஆயிருக்கானே கேட்டா, கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் செட் ஆயிருக்கானே கேட்டா. இல்ல கிருத்தி ஷெட்டிக்கு போட்டுக்கலாம். ஷெட்டியா? தூக்கி விடுறா அவரு. என்னடா ப்ரோ? இல்ல மனோஜ், ஒரு அளவுக்கு தான் விக்னேஷ் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ அந்த ஐஸ்வர்யா ராய் கேரக்டரோட யங் கேரக்டருக்கு அந்த இதுக்கு வேணா போட்டு இல்ல ப்ரோ, இல்ல குழந்தைதானே கேட்டா, இல்ல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் மிட்டேஜ் மாதிரி காட்டியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிட்டேஜ் மாதிரி இல்ல ஐஸ்வர்யா ஏப்பா நெகட்டிவ்ஸ் எனக்கு ஒண்ணு போய் கத்தி கொடுக்குறீங்க நீங்க. அந்த ப்ரோ யங் ஏஜ்ல நெகட்டிவ் இல்ல எங்க கூட இருக்கட்டும், ஃபியூச்சர்ல நெகட்டிவ் இல்ல ஃபியூச்சர்ல நெகட்டிவ் தான். இல்ல அவர் யோசிப்பாரா என்ன ஒரே ஒரு டயலாக் அதான் பூலு உண்டு காடு இந்துன்னு வாவல் தான். ஏத்திட்டேன் அவ்வளவு நேரம் சீன் போயின்னு இருக்கும். சரி என்னடா டைலாக் பேசுறேன் பார்த்தா அந்த ஹீரோயின் போயிட்டு காடு அதான் என்னது வால் உங்களுதான் இருக்கா, காடு என்னதுன்னு எனக்கு புரியல. டபுள் மைண்ட் ஆகுது, வால் உண்டுன்றா காடு என்னதுன்றா. ஒரு நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. வாழை வச்சு காடை சரைப்பாங்களா? வாய்ப்பு சரைச்சிருவோம். அலெக்ஸ் ப்ரோ பாத்தே ஒரு அண்ணன் தங்கச்சி காதல எப்படி முட்டு விடுறாரு. தில்லுல எனக்கு ஒரே ஒரு ஆசை ப்ரோ, தில்லுக்கு துட்டு பார்ட் 2 இருக்குமே, அது ரீமேக் பண்ணணும். யாருன்னு கேட்டா சந்தானம் வந்துட்டு தளபதியா வச்சு மொட்டை ராஜேந்திர ரஜினியா இருக்கணும். சீன்ல யோசிச்சு பாருங்களேன், சரியான மொத்தம் என்ன கேட்டா பேன் அண்ட் 8 ப்ரோ, பக்காவா இருக்கும். யாரோ பார்க்கிங் படத்தையே அந்த டெம்ப்ளேட் பார்க்கிங் நான் பாத்துட்டேன். பார்க்கிங் நான் பாத்துட்டேன். சத்தியமா ஆரிஷ் கல்யாண விஜய் வச்சிருக்கலாம். ஏன்னா
அதான் புதுசா ஐடி ஃபீல்டுல வேலை செய்யற ஒருத்தன் கூட வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆயிட்டு அவங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு பிரசவத்துல இருக்குது. ஆனா கீழே ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, ரிட்டையர் ஆக நல்ல நல்லா யோசிச்சுக்க அந்த கேரக்டரை. ரிட்டையர் ஆக வேண்டியவன், அவனுக்கு ஈகோ பிடிச்ச கேரக்டர். ஹைலைட் என்னன்னா அவன் வந்துட்டு எங்கேயோ கேட்ட மாதிரியே இல்ல இருக்கு. ஹைலைட் என்ன அவன் இல்ல அவன் கருப்பா வலிக்கையா இருப்பான். பக்கவாகுதுடா. வேற யாரு அவன் இல்ல எனக்கு கேட்டா ரஜினி போட்டுருக்கலாம். அதான் நிறைய செட் ஆகுது. இல்ல ஏன் தெரியுமா நான் வந்துட்டு கேட்டேன், திலுகுட்டு ஒரு சீன் மெடிக்கல் ஷாப் தான் ஏதோ சீன் அவுட் பேஷண்டா நீங்க ஓபியா அது தலையாட்டம் பாருங்க. மார்னிங் பண்ணக்கூடாது தலைவர் வச்சு. அவன் செத்துட்டான்டா, என்ன இருக்குடா டாக் போட்டு இல்ல குமாரே ஓபியா ஆனா சத்தியமாடா ஏத்த படம் நிறைய மிஸ் பண்ணிட்டாரு கேட்டேன். ப்ரோ சத்தியமா எனக்கு சொல்றேன், ரஜினி அனிமல் படத்துல நடிச்சிருக்கலாம். எதுக்கு நட் ரோட்ல ஊத்து போட்டு வர்ற சீனுக்கா? யாரா எங்க இருந்துடா இங்க எங்களுக்கு இல்ல அந்த சுருங்கி போனதை பாக்குறது அவ்வளவு ஆசை உனக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன் விக்னேஷ்னா சொல்லுப்பா. அனிமல் எப்போ ஓடிடில வருது? இன்னும் ஒரு 3 வீக்காச்சும் ஆகும். இப்பதான் இல்ல நீ ஏன் ஏன் கேக்குறான்னு இருக்கா? 2 ராஷ்மிகா சீனு செகண்ட் இயர் சீனு கேக்குது நாய். ஏதோ படம் நல்லா இருக்கிற மாதிரி. இல்ல அலெக்ஸ், அந்த இது பூவாமே சாங் இருக்கு பத்தியா, அது முடிஞ்சு அந்த லவ் சீன் முடிஞ்சு அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டணும் பாரு. அந்த அவனோட பவுன்சர்ஸோட இறங்கி போட்டு அந்த இடத்துல போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு மர்டரு அந்த இடத்துல இதான் நடக்கும். அவன பவுன்சர்ஸ் கூட சாப்பிடுவான். அவனு கூட காப்பு கட்டுறோம் அவ்வளவுதான். இல்லண்ணா ஆனா அனிமல் படத்துக்கு அந்த டைரக்டர் கூட இவ்வளவு முட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க. சீரியஸா அனிமல்லாம் நல்லா தான் இருக்கும். ரஜினி அனிமல் படம் மாதிரி இன்னொரு படம் வராது. நான் சொல்லவா? அனிமல் படத்துல ரஜினி ரன்பீர் கபூர் கேரக்டர், லதா ரஷ்மிகா கேரக்டர், ராம்லா அந்த ஜோயா கேரக்டர். படத்தை இல்ல படத்தை 10 அடிக்கடி கூட பார்க்க மாட்டானுங்க. எழுதி தரேன். ஜேசன் அலெக்ஸ் ஜேசன் சொன்னது பாத்தியாடா? கேவலமா இருக்குடா. என்னடா இது? என்ன சொன்னா? லதா ஆப்போசிட்டா. அதான் இந்த அனிமல் படத்தோட காஸ்டிங் வச்சு இது பண்ணு. ப்ளூ சட்டை மாறன் மாதிரி சொன்னான்டா. இப்போ நம்ம இந்த படத்தை பார்க்க போறோம். கதைன்னு என்னத்த சொல்றது? கேமராமேன் நீ வந்து சொல்லியா? என்ன ஐட்டங்களோ லதா வீடு பிளாட்டினிலே ரஜினி இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் அக்கவுண்ட் இல்ல. ஒரு கேள்வி. நீங்க வந்துட்டு மெரைன்ல வேலை செஞ்சுருக்கீங்க. ஒரு டைம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷிப்ல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு அனுப்புறாங்க. அந்த ஷிப்ல ரஜினி வந்துட்டு ஆப்போசிட் நீங்க இருக்கிற அந்த சொல்றத கேள்ற லொகேஷனை. அப்ப வந்துட்டு ரஜினி வந்துட்டு கீழே விழுறதுக்கு ஏதோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கப்பல் ஆடுத்து கீழே உள்ள பாக்குறாரு. நீங்க காப்பாத்துவீங்களா இல்ல சாவட்டும் புண்டன்னு விட்டுருவீங்களா? இல்ல யாரா இருந்தாலும் காப்பாத்துவோம். அவரு போய் வந்து காப்பாத்தி போய் வந்து டைட்டானிக்ல ஜாக் ரோஸ் மாதிரி 2 பேரும் போஸ்ட் கொடுப்பாங்க. அலெக்ஸ் நான் சொல்லிட்டேடா விக்னேஷ் இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவாரு? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல அவர் சொன்னது மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு அடுத்து பெரிய கப்பல்ல எது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடிச்ச எல்லாமே பெரிய கப்பல் தான்.
அவரு என்ன தெரியுமாடா பண்ணுவாரு விக்னேஷனா காப்பாத்தி இவரு கொண்டுருவாரு கப்பல் ஏத்தி. விக்னேஷ் அந்த மேல இருக்கிறது மட்டும் எடுத்துருந்தா ஹேங் ஆகுது. இது MS பாஸ்கர் இதோ அந்த பார்க்கிங் இல்ல அதுக்கு முன்னாடி சொல்றாரு நினைக்கிறேன். சொல்றான். இல்ல நான் கேக்குறேன், இந்த மாஸ் வீடியோ ஒண்ணு போட்டு வச்சா கிருத்தி அழுவுறது போட்டு வச்சிருந்தா அது கமெண்ட்ல போயிட்டு யாரோ ஒருத்தர் வந்து ரஜினி சாரை பத்தி டேக் போட்டு விட்டுருக்காப்ல. ஐயோ ஐயோ ஒரு ஏரியா விடுறது இல்ல போட்டோ போட்டா கூட கீழே ஏங்க நீங்க போய் உங்க போட்டோ போட்டா கூட வேற ஏங்க என்னமோ ஒரு பொண்டாட்டி மாதிரி பண்ணுகிறான். நார்மலா பேசுறேன். உண்மையில நீ ஆபீஸ் தான் கிரியா? சரி ஓகேப்பா. குமார் உனக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை தரேன்டா சரியா? லைக் ஆபீஸ். ஆனா தலைவர் தான் அடிக்கடி வருவாராம். கடத்த பேட்ல அடிச்சு வெளியே போட விடாமூர்ச்சி அஜித்தும் வருவான்டா. 2 பேரும் காம்பினேஷன் கரெக்டா இருக்கான்னு கேட்டேன். அடிக்கடி வருவானுங்க. அடிக்கடி பாக்கலாம் என்னடா பண்றவானே ஷூட்டிங் வந்துட்டியான்னு. அப்படியே குமார ஜன் வழியா தெரியலிங்கா இருக்குமாமே இந்த வீடியோ போடுவேன்னு டெம்ப்ளேட் எக்ஸ்பைரி. ஆனா இதுல இல்ல ப்ரோ, இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா? லைக்கா ஆபீஸ்ல இருந்து லைக்கா திட்டி போடுவான் ரஜினி திட்டி. விக்னேஷ் ப்ரோ ட்விட்டர்ல எல்லா அக்கௌண்ட்டையும் நான் மியூட் பண்ண வச்சிருக்கேன் ப்ரோ. உங்க அக்கௌண்ட் மட்டும் மியூட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ, எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க கீர்த்தி செட்டியே போட்டிருப்பீங்களா, அதனாலதான். கிரீத்தி செட்டியே போடலடா, கிரீத்தி செட்டிக்கு ட்வீட் போட்டுனுறேன். அதுதான் பிரேக் பண்ணாதீங்க. தப்பு ஒரு நல்ல பேய் படம் ஏதாவது இருக்கா ப்ரோ பாக்கணும் உங்களுக்கு? ரஜினி படம் பாருங்க. அவங்க சைடுல ஏதோ சமாதானமா வந்தாங்க இன்னைக்கு. அப்படி ஒரு ட்வீட் ஒன்னு போட்டு வச்சிருந்தேன். இல்ல அலெக்ஸ் இந்த ஆண்டனி ஸ்டார்க் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாய்ஸ் இல்ல குமார் அஜித் இல்ல அவன் ஏதோ ஒரு பேய் படம் நடிச்சிருக்கான். இல்ல அஜித் கண்டென்ட் கிடைச்சா அடிக்காம ஒரு மாறிக்கிறான். அவனுக்கு கிடைச்ச ஓட்டு விட்டுறான். ஒண்ணு ப்ரோ நல்ல பேய். ஆமாடா துணிவு படத்துல அவன் பேயா தான் நடிச்சிருப்பான். டார்க் பேரை பாத்தீங்களா? டார்க் டெவில். சிரிக்காதீங்க சார், பெரிய கேங்ஸ்டர் மைக்கேல் கேங்ஸ்டர். இது அறிவிஷால் ப்ரோ, அது என்ன படம் பேர் தெரியல, அது ஏதோ பேர் சொல்லுவாங்க மறந்துருச்சு. இல்ல வேற ஏதோ என்னது வேணா விட சொல்லு ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. கேப்ரியலா என்ன கேப்ரியல்னா அந்த இது வரும் செவன்ல அந்த ப்ரோ. இல்ல ஒரு சீன் இல்ல ப்ரோ, ஒரு சீன் ஞாபகம் இருக்குதா? ஜிகர் தண்டால வேட்டையாடி விளையாடுன்னு ஒரு சீடி தரும். வீட்டுல எடுத்துன்னு போயிருப்பான். ஏடா இந்த சீடி நெத்து போட்டுன்னு பார்த்து ஹரிவிஷால் ப்ரோ டிஎம் ஆனு ப்ரோ, அதை அனுப்புறேன். எதை அனுப்புறேன்? எனக்கும் அனுப்பு. நாங்க அஜித் தான், நாங்களும் என்ன மனுஷன் தானே. எங்க நீ இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேங்கிற? இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் வந்துருவேன். நிர்மல் ப்ரோ எங்க அவரு நம்ம அந்த கப்பல்ல விழுகும் போது சொல்லும் போதே கிளம்பிட்டாரு நினைக்கிறேன். ஆனா இன்னொன்னு ப்ரோ, இல்ல ரஜினியோட எம்எஸ் பாஸ்கர் நல்லா நடிக்கிறான்ப்பா. அலெக்ஸ் அவரு கூட எல்லாம் கம்பேர் பண்ணாத. எம்எஸ் பாஸ்கர்லாம் என்ன ஆக்டர். எம்எஸ் பாஸ்கர் ஆக்டிங்லாம் உண்மையிலுமே அந்த இந்த உண்மையிலே நல்லா நடிக்கிறான். அது அந்த உத்தம வில்லன் படத்துல கமல். ஆமாமா இல்ல கமல் ஓவர்டேக் பண்ணி அதுல இல்ல நீங்க உத்தம வில்லன் சொல்றீங்க. அவரோட படம் ஒவ்வொரு படத்துலயும் அது சாதாரண படமா இருக்கா? அந்த சாதாரண இல்ல எனக்கு பிடிச்ச கேட்டுறாங்க. இல்ல இரு சிவகாசி படத்துல சிவகாசி படத்துல வக்கீல் வெங்கின்னு இருப்பான் தெரியுமா? சிரிப்பா இருக்கும். சொல்லு
இல்லடா, உங்களுக்கு பிடிச்ச ஊர் பிரசிடென்ட் யாரு? காளையனா இல்ல வந்து தூக்குதுறையா? காளையனா எனக்கு தூக்குதுறையான்னு கேட்டா எனக்கு இல்ல இல்ல தூக்குதுறை தான்ப்பா. இல்ல ப்ரோ. ஆமா 2 பேருமே வந்து ஊர் பிரசிடென்ட். இல்லடா எனக்கு கேட்டா மனுஷப்பையும் நாய்ப்பையும் வச்ச மாதிரி இருக்குது. இல்ல எதை ஐயோ ரெண்டுமே கடவுளே, சொல்ல மாட்டேன். எனக்கு ரெண்டும் கேவலமா இருக்குது. பிடிக்கல. அதான் ரெண்டுமே கேவலமா இருக்குது. ரெண்டுமே கேவலமா இருக்குது. ஆனா யோசிச்சு ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒண்ணு கலெக்ட் பண்ணணும்னா அது ரெண்டுத்தையும் எடுத்து நீயே கலெக்ட் பண்ணிக்கோன்றோம். நீயே எடுத்து தரணும், எனக்கு தேவையில்லை. எடுக்கணும்டா. சரி நீ யார் எடுப்ப? ஆப்ஷன் கொடுத்தா ஒண்ணு எடுக்கணும். நீ யார் எடுப்ப? கேள்வி நான் தான் கேட்டேன். ஏய் ஓத்த மொள உன்னது கேட்பேன்டா, அப்புறம் தானே நான் பதில் சொல்லணும். ஏய் ஆனா சத்தியமா இல்லடா, இது ரெண்டும் ஒஸ்டடா. இது எப்படிதமா இது? ஆனா சரி இல்ல நான் வந்து கிளாஸ் வச்சதுனால விசுவாசம் எடுத்துக்கிறேன். தூக்குதுறை எடுத்துக்கிறேன். ஆமாடா கிளாஸ் வச்சிருக்கான்ல. தடியம் பாம்பு போடுவான், நேரம் வீட்டுக்கே வந்துடும். குமார் குமார் கேட்டதுக்குவா அவ கிளாஸ் இல்லடா, நான் வந்து ஒரு இதுக்காக எடுத்தேன். அவன் வந்து பெருசு அடிச்சான்ல, அதனால தமிழ்நாட்டுல வச்சான். ஆனா இந்த கிளாஷே நல்லா இருந்துச்சுடா. தமிழ்நாட்டுல வந்துட்டு அஜித் வந்துட்டு அதான் ரஜினி சூத்தடிச்சான். வேர்ல்டு வைடு வந்துட்டு ரஜினி வந்துட்டு அஜித் சூத்தடிச்சான். நம்ம 2 சைடும் உட்காந்து அதான் பொறி சாப்பிட்டுக்கிறது. நம்ம 2 பேத்தையும் போட்டு சாவடா புண்டமானுங்களான்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரஜினி கடைசி படம் பேட்டை தான். கடைசி நல்ல படம். ஆனா உண்மையில ஒரு நல்ல படம்ன்றது பேட்டை தான் எனக்கு கேட்டா. அதுக்கப்புறம் எதுவுமே பிடிக்கல. ஜெயிலரும் புண்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல ஏதோ பீடி பிடிக்கிறது வச்சு படத்தை ஹிட்டாக்கி. இல்ல ஆனா உண்மையா சொல்லணும்னா அண்ணாத்தையும் தர்பார் விட ஜெயலலிதா தான் நல்லா இருக்கும். உண்மையா இல்ல இது எப்படிதான் ஆகுது? தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் இந்த ஏதாவது ஒண்ணு கேவலமான வச்சுட்டு பழைய சோறு. இதுக்கு நாங்க சாம்பாரே நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுறேன். இப்படி இருக்கக்கூடாதான். 3மே நல்லா இல்ல. இது பேட்டை கம்பேர் பண்ணா 3மே நல்லா இல்ல. பேட்டை நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த 3 படமும் கம்பேர் பண்ணனா ஜெயிலர், அண்ணாத்த, தர்பார்னா ஜெயிலர் தான் நான் சொல்லுவேன். உண்மையா சொல்லுவேன். தர்பாரே பாதி பார்க்கலாம். ஆனா தர்பார் செகண்ட் ஹாஃப் புண்ட மாதிரி இருக்கும். ஜெயிலர்ல என்னையா நல்லா இருக்கு? தர்பார் செகண்ட் ஹாஃப் புண்ட மாதிரி இருக்கும். ஜெயிலர் எதுவுமே செகண்ட் ஹாஃப் நல்லாவே இல்ல. பேட்டை தான் நல்லா இருந்துச்சு. தர்பார் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கும், செகண்ட் ஹாஃப் தான் கேவலமா இருக்கும். இல்ல பேட்டையே புண்ட மாதிரி தான் இருக்கும். நீ என்ன பேட்டை நல்லாதான் இருக்கு. ஓவர் புண்டை, ஓவர் ஓல் என்ன கேட்டா. பேட்டெல்லாம் நல்லா ஒரே சும்மா ஆனா இல்ல அரி இல்ல இவனை நோட் பண்ணி இவன் நோட் பண்ணிய தூக்குதுறை எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிடுறான்டா. அவன் பாட்டுக்கிட்டே பாடு நில்றா. ப்ரோ விசுவாசம் நல்லா இருக்குன்னு சொல்றியா? என்ன விசுவாசம் புண்ட மாதிரி இருக்கும்டா படம். இல்ல ப்ரோ, இல்ல குமரன் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் உனக்கு விசுவாசம் போச்சுதே. எனக்கு ரெண்டுமே பிடிக்கலடா. ஆனா வந்து ரெண்டுத்தையும் என்னங்க இது ரெண்டுத்துக்கும் உண்மைனா என்னங்க? ப்ரோ விஸ்வாசம்னா மூத்திரம் மாதிரி இருந்துச்சு. விஸ்வாசம்ல கிரிஞ்சு ஃபெஸ்ட் ப்ரோ. அதெல்லாம் என்னடா மூத்திரம்ன்றா? அட இல்ல மச்சி விஸ்வாசத்தை ஒண்ணு சொன்னா பாத்தியா? சொல்லு இல்லடா உண்மையிலே. ஆனா பேட்டை தானே ஓரளவு போகலாம். இதெல்லாம் விசுவாசம் புண்ட மாதிரி இருந்துச்சு. பேட்ட படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன் தான் கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பிளாஷ்பேக்கே பரவாயில்ல. என்ன அடிச்சுக்கவே முடியாது, செம்மையா எடுத்திருப்பாங்க. ஆனா விசுவாசம் எங்க பார்த்தாலும் நல்லா இருக்காது. அது கேவலம் என்ன கேட்டா படு கேவலம். ஒரு ஃப்ரேம் கூட நல்லா இருக்காது. இல்லடா இரு அவன் எவ்வளவு கேவலமா படம் எடுத்தாலும் வந்து சூத்தடிச்சான்ல. இல்லடா இரு வில்லேஜ் சென்டிமெண்ட் அந்த கிளைமேக்ஸ் அழுகுறத வச்சு அடிச்சதெல்லாம் எல்லாரும் ஏத்துக்கிறான். உனக்கு பிடிச்சதா கிடையாது. அப்படி இல்லடா அஜித் இப்ப நீ எதுக்கு திண்டாடுற? ரெண்டும் தேவையோ பசங்க. ஏதாவது ஒன்று சொல்லு. படம் ரீதியா பார்த்தா எனக்கு பேட்டை தான். படமா பார்த்தேன்.
படம் ரீதியா பார்த்து எனக்கு விசுவாசம். நீ என்ன பண்ற, போய் ககசுல போய் நில்லு. இவங்கெல்லாம் எதுக்கு சபையில வச்சு பேசுறீங்க புண்டைங்க? இல்ல பேட்டைன்ற நீ போய் பேட்டெல்லாம் டேடே பேட்டை எப்படி இருக்கும்? யாரா இவன்? எங்க இருந்துடா வரான்? இல்ல கார்த்திக் சுப்புராஜ் ஒருத்தர் புண்ணி முடி கூட வர மாட்டான்டா சிறுத்தை சிவாலாம் கம்பேர் பண்ண. இல்ல குமரன் ப்ரோ, நீங்க அது ரெண்டு தமிழ்நாட்டுல நடந்த கிளாஸ பத்தி சொல்லும் போது விசுவாசம் பெட்டரா இருக்குங்கிறீங்களா இல்ல படமாவே பெட்டரா எனக்கு புரியல. படமா பார்த்தா பேட்டது குழந்தைய கூட கூட்ட சொல்ல அஜித் மேனே ஒத்துப்பான். இது பேட்டை தான் நல்ல. ஒரே போய் ஒரே ஒரு அஜித் பேனை கூப்பிட்டு வந்து பாட்டியோட விசுவாசத்தோட குமாரு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இல்ல நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். படமா இல்ல படமா பாடுறா ரஜினி தேயில ஏறிடு சொல்றது கேளு. சொல்றது ரஜினி தேவைய பயன்தான்ட்டேன். நீ யோசிக்கணும் புரியுதா? படமா வேற கார்த்திக் சுப்புராஜா சிறுத்தை சிவா அந்த மாதிரி போயிரு. கார்த்திக் சுப்புராஜா சிறுத்தை சிவானா இது வந்து இல்ல இவனை தூக்கின் போயிடு. இவனை ஊத்துற போறேன் தூக்கின் போயிடு. இவெல்லாம் இல்ல அதான் சொல்றேன். இல்ல மேடம் இவர் லூஸ் கூதி. இப்படி சொல்றீங்களே அடுத்து 69 வந்து கார்த்திக் இல்ல ப்ரோ அது இல்ல ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இரடே 69 இரு 69 என்னது இருக்கட்டும். ஆனா சிறுத்தை சிவப்பு எத்தனை பாத்தியா? சிறுத்தை சிவா எல்லாம் போய் கார்த்திக் சுப்புராஜ் கம்பேர் பண்றாங்க. இல்ல குமார் என்ன கேட்டா இரு நீயும் ரஜினியும் ஒன்றா ரெண்டு பேரும் சிறுத்தை சிவப்பு. ஒரு நிமிஷம் இரு. இப்ப வந்து சிறுத்தை சிவா வந்து கங்குவால வந்து 200 கோடி அச்சா ஓகேடா ஏத்துக்கிறேன். இல்ல இப்ப கங்குவாக்கு வந்துட்டு அவன் கதை எழுத இல்ல கதை அவன் எழுதல்டா கதை. அதான் நல்லது. அதான் இன்னொன்னு இல்ல நம்ம ஏசன் தெரியும்ல அவன் ஆரம்பத்துல வந்துட்டு மனசு வந்து போயிருந்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னான்னா கதை அவன் எழுதல மச்சி அதனால ஒருத்த நிம்மதியாக சொல்லியிருந்தான். ஸ்கிரீன் பிளே சிறுத்தை சிவா கிட்டதான் இருக்கு. ஆனா இல்ல ஒன்னு சொல்லிட்டா ஸ்கிரீன் பிளே வச்சு இவனே வந்துட்டு ஆவரேஜ் தான் எடுப்பாங்க. ஒரு நிமிஷம் இருறா சிறுத்தை சிவா ஸ்கிரீன் பிளேவே எழுதலடா. அவன் டைரக்ட் மட்டும் தானா பண்றான் படத்தை. அதான்டா டைரக்ஷன் இல்லடா டைரக்ஷன் பண்றவன் வந்துட்டு அவன் எடுக்கிற அந்த கேமரா ஆங்கிள் வச்சு எடுப்பான். ஆனா கதை நல்ல கதையா இருந்தா மட்டும்தான் ஓடும். கதை நல்லன்னா குண்டி அடிப்பானுங்க அது வேற விஷயம். அம்மா கதை யார் எழுதுந்து ரைட்டர் பேரு வந்துச்சு நல்ல ரைட்டர் தான் சொன்னாங்க தெரியலங்க. ஆனா இதுல இல்லடா நம்மளுக்கு வந்துட்டு ரைட்டர் நல்லா பக்காவா இருந்தது. மெர்சல் ரைட்டர் வந்துட்டு பாகுபலி ரைட்டர். அந்த ராஜமௌலி அப்பா மெர்சல் ரைட்டர் வந்துட்டு ராஜமௌலி அப்பா. அது யாரா என்னைய போட்டு அடிக்கிறது? யாரா அது இந்த அடி அடிக்குது? டைட் பண்ணி அடிக்கிறாங்க. குமரன் ப்ரோ இல்ல மச்சான் இல்ல இது என்ன தெரியுது தூக்குதுறைய பார்த்து அடிச்சுன்னு குமரன் ப்ரோ எனக்கு ஒண்ணு புரியல ப்ரோ. எனக்கு சத்தியமா எனக்கு ஒண்ணு எப்படி ப்ரோ குசுவாசம் அஜித் நாய் மூத்திரம் எப்படி சாப்பிடுங்க எனக்கு புரியல ப்ரோ. இல்லடா அவன் கேட்டதை பத்தி எப்படி ப்ரோ குசுவாசம் மூத்தத்தை குச்சிங்கன்னு கேக்குறான். வெக்கமா இல்ல உனக்கு? ஆனா இல்ல ப்ரோ நீங்க போய் வந்து எப்படி மண்டலோட பீய நக்கறீங்களோ அதே மாதிரி யாரா இவன் பேட்டையே இல்லடா இரு நீ யார வேணா கூட்டி கேளுடா படமா பாரு பேட்டையே விசுவாசமா கேளு. நீ இப்பதான் கேட்ட குமாரே வெப்பர் இல்ல வெப்பர் இரு உன் மைண்ட்ல வெப்பர் உன் மைண்ட்ல இரு அஜித் மியூச்சுவலாவ ட்ரை பண்றேன்னு தெரியுது. அதுக்கு நீ 4 பேர் போன விட்டு போயிடலாம்னு சொல்றேன். ஒன்னும் இல்ல இரு நீ வந்து மண்டலா யாரா இவன் ரஜினி தேவைய பையன் ரஜினி தேவைய பையன் அஜித் தேவைய பையன் படமா பாடுறா. அதேதான் ஒரு நிமிஷம் இரு நானும் அதான் சொல்றேன். சரி ஒரு நிமிஷம் இரு இதை தாண்டி உங்ககிட்ட என்ன கேட்டேன் கார்த்திக் சுப்புராஜா சிறுத்தைச்சவான்னு கேட்டா ரெண்டும் ஒண்ணுன்ற முட்டா கூதி. யாரா இவன் கூட்டணும் போங்கடா அவத்த ரஜினி கூட சேருங்கடா ரஜினி கூட சேருங்கடா மென்டல் ஹாஸ்பிட்டல் சேருங்கடா ப்ரோ
டேய் உங்க எல்லாரும் ஏமாத்தி வச்சிருக்கானுங்கடா. ஐயோ என்னடா சினிமான்னு டேய் யாரா இவன் சிறுத்தை சிவாக்கெல்லாம் ஃபயர் விட்டுனாரான். குமரம் ப்ரோ இல்ல இல்ல சிறுத்தை டேய் சிவாக்கு இப்போ அலெக்ஸ் கொஞ்ச ப்ரோ நேரத்துக்கு முன்னாடி விசுவாசத்தை தந்தேன். ரெண்டு பேரும் அலெக்ஸ் ப்ரோ குமரன் ப்ரோ எப்படி தெரியுமா? அவன் கேஸ் பிடிக்காத ஆளு, கார்த்தி சிவராஜ் பிடிக்காதவருக்கு, அதனால இந்த முட்டு கொடுக்குறாரு. வேற கார்த்தியில எதுவும் இல்ல. எழுதுற ஒரு டைரக்டர் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடணும். அத ஒப்பீனியன் போட்டு சொல்லக்கூடாது, புரியுதா? சூத்தமுன்னு ஒரு நிமிஷம் சும்மா இருக்கே லதாவை கூட்டு ஓக்க விடுவா. டேய் இருடா, நான் சங்கர் பிடிக்காது நான் ஓப்பனாதான்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். சரி அதே மாதிரி ஒத்துக்க, அதே மாதிரி ஒத்துக்கிற கார்த்திக் சுப்ராஜ் பிடிக்காது. என்ன ஓட்டு போடுவோம் பாத்துக்க, கம்முனு ஓக்க வந்தாமா இரு வந்தாமா ரஜினி ஓட்டமானு இருக்கணும் டேரக்டர். குமரம் ப்ரோ ஒரு நிமிஷம் இங்க பீஸ் இரு ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. பீஸா நல்லா எடுத்தா ஆமா. ஜிகர் தண்டா நல்லா எடுத்தா சரி, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் நல்லாதான் போச்சு. அவன் எடுத்ததுல ஒரே ஒரு ஃபிளாப் தான் தெரியுமா? அவன் எடுத்தது சொல்றது கேளு. அவன் எடுத்ததுல ஒரு நிமிஷம் இருடா, பேச விடு. சொல்ல விடுறா, இரு சொல்ல விடு. அடங்கோத்த ஜிகர்தண்டா எல்லாமே ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் கிட்டதான். ஜெகமே தந்திரம்னு எலும்புல வச்சு ஒரு தேவையா பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்து ஒண்ணே சொல்றேன். நான் இப்ப குரூப்ல வந்து ஒரே ஒரு போல் மட்டும் போடுறேன். டபுள் எக்ஸ் நல்லா இருக்கு, புண்ட மாதிரி இருக்குன்னு. அதுல வந்து எத்தனை பேர் வந்து புண்ட மாதிரி சிறுத்தை சிவாவை விட டபுள் எக்ஸ் நல்லா இருக்குது. போடு. இல்ல இரு நீ என்ன போடுற தெரியுமா போடல? சிறுத்தை சிவாவா இல்ல இரு சிறுத்தை சிவா இல்ல டபுள் எக்ஸ் போனமான்னு போடு. எந்த படத்தை வேணா கம்பேர் பண்ணு. டேய் இரு சிறுத்தை சிவா பெஸ்ட். நான் சொல்றதை கேளுடா. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. டபுள் எக்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்ல புண்ட மாதிரி இருக்கா? என்னடா இவன், யாரா இவன்? அது வந்து எப்படி இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, குமரன் ப்ரோ இல்ல இவன் மைண்ட் தாட்ட புரிஞ்சுக்க. விசுவாசத்தை தின்றான், டபுள் எக்ஸ் தின்ன மாட்டானா? டேய் இவன் நீ பேசாதடா எப்போ. டேய் நீ பேசாதான்டான். ப்ரோ டபுள் எக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒண்ணு இல்ல குமாரு, வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சு. நானே கொஞ்சம் நிமிஷத்துல போயிடுவேன், விடு. ஒரே ஒரு நிமிஷம் உனக்கு வந்து டபுள் எக்ஸ் பிடிச்சிருக்கு. விசுவாசம் இண்டஸ்ட்ரி எல்லாமே சூப்பரா உட்கார்ற. நீ சிறுத்தை சிவா முட்டை கூடு, ஃபேனாயிரு, கம்முனிரு. நான் ஒத்துக்கிறேன்டா, உரேண்டா, ஏன்டா இது பண்ணுகிற? சூப்பர்ரா, கம்முடுறா, உயிரை வாங்கினுக்கிறேன். இவனை புடிங்கடா, விசுவாசம் காவேண்டா. விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? அவரேதான் நேரா போனாமா கிருத்தி செட்டி போட்டு போட்டோ எனக்கு போட்டுன்னு தான் கேக்குது, ட்வீட்னு கேட்கவே இல்ல. சரி, இதுக்கப்புறம் எந்த படம் பெருசா தெரியல. பொங்கலுக்கு 3 படம் வருது, ஒரு தெலுங்கு ப்ரோ. வேற அதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயோ அங்கிள் 48 செகண்ட் இப்படி போட்டுக்கிறாரு. என்ன குமார் குண்டூர்காரமா? அங்க போய் போறது. குட் காட் குட். என்னது போடு மாமே. ஸ்டீல் எல்லாம் பெட்டக்ஸ பார்த்தா எப்படி? எதை வச்சு? ஆனா இல்ல என்ன கேட்டா இல்ல எனக்கும் அளவை கொண்ட பொருள் பிடிக்கும், அதே மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வந்தது எதுவுமே பிடிக்கல, அதான் டென்ஷன் ஆகுது. எனக்கு ஹீரோ தான் ப்ரோ. என்ன கேட்டா இல்ல இப்ப அல்லு அர்ஜுன் வந்த பாட்டை எல்லாமே விட்டு அந்த அளவை கொண்ட பொருள் இல்ல. அதான் எல்லா பாட்டும் தெரியும் எல்லாருக்கும், அதனால இந்த பாட்டு அதான். ஆனா இல்ல அந்த படத்தை நல்லா ஏத்துக்க ஜேசனை. இப்ப பொங்கல்ல பாத்துட்டு அந்த படம் உனக்கு காவியமா தெரியும். இப்ப அதுவே நார்மல் படம் தான். என்ன கேட்டா ஃபேமிலி இதுதான், பெரிய கதைலாம் கிடையாது. ஹீரோக்காக ஆனா போர் அடிக்காது, என்டர்டைன்மெண்ட் தான். ஹீரோ அந்த மாதிரி எடுத்திருப்பான். அது என்ன ப்ரோ, ஏதோ படம் வச்சே மகேஷ் பாபுக்கு, சில்க் வாரி பத்தியா? சர்க்காரி வாரி பட்டாடே, சர்க்காரி வாரி பாட்டா.
சர்க்காரி வரி போட்டானா சர்க்கார்ல நடத்துற ஏலம் அந்த மாதிரி. ஆனா ஹைலைட் இல்லடா அந்த படம் ஸ்டார்டிங் சத்தியமா எனக்கு பிடிச்சது ஏன் தெரியுமா? அவன் ஒரு பாலிசி என்னன்னா என் பணம் ₹1 மத்தவங்க கிட்ட இருந்தாலும் நான் வந்துட்டு அதை வச்சுக்க விட மாட்டேன், நான் வந்துட்டு வாங்கிப்பேன். அதே மாதிரி நான் யாருக்கிட்டே கடனா இருக்க ஆசைப்பட மாட்டேன்னா டைலாக்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்துன்னு இருந்தேன். அடுத்த சீன் போச்சு போயிரு தேவடியா கொம்மால. ஆனா சத்தியமாடா அந்த போட்டு சீன்லாம் நம்ம வச்சிருந்தோம்னு நம்மள இன்னொரு சுறா படம் மாதிரி வச்சு கலாச்சிருப்பானுங்க. ஆனா அங்கெல்லாம் மாஸ்க் காட்டியிருந்தானுங்க தெரியுமா மாஷோ ஃபேன்ஸ். உனக்கெல்லாம் எப்படின்னு சரி அந்த போட் சீன்லாம் ஐயோ டென்ஷன் ஆயிடுச்சுடா. சர்க்காரு வாரி பாட்டா நீ என்ன பண்ற அங்க போய் உன்னை சக்சஸ்ல நிக்க சொல்லிட்டேன் நீ வந்துடாது. டேய் இரு ஒரு நிமிஷம். நீ போட்டு சீன்லயே அப்படி சொல்ற, ஒரே ஒரு லாரியை வச்சுட்டு எத்தனை லாரி அடிச்சது இல்ல வேற. இல்லடா லாரியில நெருப்பு பத்திங்கன்னா அது கூட பரவாயில்லடா, ஒரு அடிச்சு அந்த டயர் வெளில வரும் பாரு அதெல்லாம் அதெல்லாம் வந்து இதுடா அவருக்கு என்ன கேட்டா இல்ல தெலுங்கு சினிமாவே ஊறி போய் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வெளியே வந்து சில நல்ல படம் வருது. ஆனா அவனுங்களே இப்படிதான் என்ன கேட்ட எல்லாம் ஏத்துப்பானுங்க. ஒரு நிமிஷம் உப்பண்ணா போட்டு இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. வெங்கடேஷ் வந்து ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்குது பாத்தியா? வாயில சுட்டா வந்து குண்டி வழியா வந்து புல்லட் வெளில கிராவிட்டி லெஃப்ட் சாட். இல்ல நேத்து அதுல ஒரு கிளிப்பை எடுத்து போட்டு எவன்டா விக்ரம்னு போட்டு ஓட்டு. ஆமாண்டா அதை பார்த்தேன் அந்த வீடியோ அந்த ஃபுட்டேஜ். மேட்ரு என்னன்னா இவனுங்க அவனை வந்துட்டு எப்படி பாக்குறானுன்னு தெரியல, ஏதோ சரத்தகுமார் மாதிரி பாக்குறானுங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா நம்ம ஊர் சரத்தகுமாரே இதை பண்ண மாட்டாங்க. இல்ல டேய் அவனோட 75வது படமா இது வேற. 75 என்ன ரஜினி 100வது படம் ஏதோ சாமி ரசம் போட்டு ஃபிளாப் ஆச்சு அதானே? பாபா இல்ல ஒரு இல்ல அது சாய்பாபா இதுல வரும். இல்லங்க ராகவேந்திரா. அப்ப இவன் 150வது படம் இது. எப்படி அந்த படம் போயிருக்கும் அப்புறம் பாபாவா இருக்கும். இல்ல டவுட் தான் ஏதாவது பர்ஃபெக்ட் அப்படி வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இல்ல எல்லாம் பரவாயில்ல, 25வது படத்தை வச்சு மாஸ்க் காட்டி ஒருத்தன் பண்ணாம பாத்தியா? ஜப்பான். ஜப்பானு என்னம்மா நல்லா இருக்கியா? நல்ல வேலை அந்த படத்தை இன்னும் பாக்கல. என்ன கேட்டா இவன் அவ்வளவு வாய் விட்டுருப்பான் ஆடியோ லான்ச்ல. அது ஒரு இல்ல என்னோட தேவ படமே மொக்க படம். அந்த படத்துக்கு விட்டு இருந்தா கூட தப்பிச்சிருப்பான். இது பாதியாவது பாத்திருப்பானுங்க. நானே உன்னை ஜப்பான் பாக்கலடா. நானும் பாக்கல, ஓட்டி பார்த்தேன். ஆனா அலைஸ்வரன் நீ சொன்ன நம்பவே மாட்டேன். இல்ல குமார் என்ன கேட்டா நான் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா பார்க்காம டெலீட் பண்ணதே அந்த ஒரு படம் தான். சத்தியமா எவனுமே டவுன்லோட் பண்ணாத ஒரு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பாப்படா எரிச்சல்லையே. அண்ணாத்த கூட நம்ம கலாகிறது பாரும்ல, இந்த பாடி அடுத்து என்ன பண்ணுவான் ரஜினி என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு போர் அடிக்கும். அதை பார்த்து நினைப்போம் ஜாலியா இருக்கும் என்டர்டைன்மெண்ட்னு. இது சத்தியமா இரிட்டேஷன்ரா. என்ன கேட்டா இரிட்டேஷனுக்கும் ட்ராலுக்கும் வித்தியாசம். இது இரிட்டேஷன். அலெக்ஸ் ப்ரோ சொல்ல போனா இன்னும் துணிவு படமே பார்க்கல. துணிவுலாம் அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. ரிலீஸ் ஆச்சா காலைல ஃபர்ஸ்ட் ஷோ வாரிசு போனோமா, நேரா வீட்டுக்கு வந்துட்டு துணிவு டவுன்லோட் பண்ற வேண்டியது. அப்படிதான் பண்ணேன். துணிவு இல்ல இப்படிதான் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ரியல் வின்னர்னு சொல்லிட்டு சில பேர் ஓடுவாங்க. ரியல் வின்னர்னாலே உனக்கு தெரியலையா? கிளாஷ் வின்னர் விஜய்ங்க, ரியல் வின்னர் நாங்க. அதான் ஒரு அடி வாங்கினா சொல்லுவான். அதான் ப்ரோ. இல்ல டங்கி இது மனப்படம் கூட அப்படிதான் போட்டான். டங்கி ரியல் வின்னர்னு போட்டானா அப்ப படம் ஃபிளாப் தான்டா அப்படின்னு போட்டானு. சலாரோட டங்கி கம்மி கலெக்ஷன். சரி என்ன டைனோசர் என்ன ஆச்சு? டைனோசர் 650 அதோட நிக்குது ப்ரோ. இல்ல நல்ல கலெக்ஷன் தான், ஆனா படம் ஃபிளாப் தான். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாஸ் ஆகும். என்ன படம்?
ஆந்திரா சைடே மைனர் லாஸ் அப்படிங்கிறாங்க. அதிக ரேட்டுக்கு வித்து ஹையஸ்ட் கலெக்ஷன். ஆனா அடுத்தது கல்கியாவது ப்ரோ கொடுப்பானாடா அவன். இந்த படம் இல்லடா, ஏ படம் ஓரளவுக்கு நல்லா இது பண்ணிருக்கான், ரெக்கவர் எல்லாம் பண்ணிருக்கான், அதெல்லாம் ஓகே. ப்ரோ ஆனா பிரசாத் நீல்கே ஒரு பிளாக் மார்க் வாங்கி கொடுத்தான் ப்ரோ. அங்கெல்லாம் இல்ல அங்கெல்லாம் இட்டுடா, நீங்க வேற. சவுத் இந்தியா வந்துட்டு இந்த 2 இடம் பெரிய இதுவா போல, தமிழ்நாடு கேரளா. ஆனா நார்த் இந்தியா மட்டும் நார்த் இந்தியால இல்ல 150 அதுகிட்ட போயிருக்கான். எல்லாம் ஆந்திரா இட்டு, ஓவர்சீஸ் இட்டு, எல்லா இடத்துக்கும் இட்டுதான். இல்ல ப்ரோ, ஸ்டோரி நல்லா இல்லனா கூட பரவாயில்ல, இட்டு கொடுத்து தப்பிச்சிடலாம். இவன் 144 கோடிக்கு ரைட்ஸ் வாங்கிருக்கானுங்க ப்ரோ. அப்ப 300 கோடிக்கு மேல பண்ணலாம். ஆந்திரால இந்த படம் தான் இப்ப ஹையஸ்ட் கலெக்ஷன். ரைட்ஸ் படி எல்லாத்தையும் இப்ப கிராஸும் இதுதான். என்ன கேட்டா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்கிறது வந்துட்டு லியோ 2க்கு நடக்கும். லியோ 2 என்ன கேட்டா இதோட ராஜமௌலியும் மகேஷ் பாபும் படம் அதெல்லாம் 200 கோடி. இருறா, அதுக்கு பட்ஜெட் 1000 கோடியா? சும்மா இல்ல அந்த கான்செப்டே இல்ல அந்த படத்தோட கான்செப்டே இன்னும் உருவாக்கல. இதுல பட்ஜெட் இல்ல நீங்க சொல்றத பார்த்தா எதற்கும் துணிந்தவன் 60 கோடி கொடுத்தான், 500 கோடி ஆந்திரால ஹையஸ்ட் கிராஸ் வந்து ட்ரிபிள் ஆரும் பாகுபலி 2 தான். நீங்க இவ்வளவு கத்தி கத்தி பேசுறீங்க, அங்க ஒரு ட்வீட் போட்டுருக்கு விக்னேஷ் ப்ரோ. ஆந்திரா அண்ட் நிசாம் கிராஸ் ப்ரோ. இல்ல ஆனா இந்த இயர் வந்து சலார் தான் சவுத் இந்தியால இது ஆந்திரால ஹையஸ்ட் கலெக்ஷன். நம்மளுக்கு வந்துட்டு என்ன பெரிய விஷயம்னா, டபுள் டிஜிட் ஓப்பனிங் கொடுத்ததுலயே வந்துட்டு ஏன் ரஜினி தேவடியா பையனே தெரியல, நம்ம தான் வந்திருக்கோம். ட்ரிபிள் டிஜிட்னா அந்த 148 அதை சொல்ல. தமிழ்நாட்டிலே டபுள் டிஜிட், கேரளாலே டபுள் டிஜிட், ஆந்திராலே டபுள் டிஜிட், ஆந்திராலே டபுள் டிஜிட், கர்நாடகாலே டபுள் டிஜிட். இப்ப இல்ல நீ மென்டல் எடுத்து பார்த்தா ஆந்திரால 8 பண்ணுவான் தேடி வைப்பேன். அதே மாதிரி கர்நாடகாலையும் அப்படிதான் பண்ணுவான். கேரளா சொல்லவே தேவையில்லை, கேரளாவும் பெருசா வராது. 2வது நாள் தான் அவனுக்கு ஓப்பனிங் வரும். நம்மளுக்கு எல்லாம் ஓப்பனிங்கே டபுள் டிஜிட். அதான் ப்ரோ. ஆனா அந்த சலாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கானுங்களா, அவனுக்கு விட்டுறதுல ஓல் தானே, ஒரு 100 கோடிக்கு மேல அதிகமா தான். என்னடா இது? அப்ப எஸ்ஆர்கே சொன்னா உண்மை, அவன் சொன்னா ப்ரொடக்ஷன் டீம் சொன்னா உண்மைதான். இதுக்கு அலெக்ஸ் ப்ரோ முட்டு கொடுப்பாரு, வேண்டாம் விட்டுருங்க. சரி, அப்ப ப்ரொடியூசர் போட்டா ஃபேக், ஓகே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல பேசும்போது மட்டும் நீ நிறைய முட்டு கொடுப்பதனாலதான் சொல்றேன். இப்ப மாட்டிக்குவாரு. இப்போ ஆதிபுருஷ் படம் மொரட்டு ஃபிளாப், ஆனா அவனுக்கு வந்து 450 கோடி இருக்காங்க. அது உண்மையா படத்தை நீ ஸ்டேட் கலெக்ஷன் எடுத்து பார்த்தாலும் 450 வரும்டா. ஆந்திரால எங்க இருந்து ஒண்ணு போறா? இல்ல அலெக்ஸ் அது அதான் இல்ல ப்ரொடியூசர் போட்டது ஒரிஜினலா ஃபேக்கான்னு தெரியாது. இரு நான் ஒரு பாயிண்ட் கூட சொல்றேன். பட் லியோ அபிஷியலா கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடும்போது நிறைய இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பேஜஸ் என்ன போட்டாங்கன்னா, நாங்க ட்ராக் பண்ணி வந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட இவங்க போட்டதுக்கும் ஈக்குவல் ஆகுது, கரெக்டான அமௌண்ட் போடுறாங்கன்னா அவங்க சொல்லிருக்காங்க. பட் அதுவே சலாருக்கு நிறைய டிஃபர் ஆச்சு. இந்த சீனியர் ட்ராக் T2 லைவ் போடுறது அப்படியே ஆப்போசிட்டா தான் வந்துட்டு லியோ வந்துச்சு, ஞாபகத்தை. அதே மாதிரிதான் என்ன கேட்டா இல்ல அக்யூரேட்ன்றது ப்ரொடியூசர் தவிர வேற எவனுக்கும் தெரியாது ப்ரோ. ஆனா கோல்டிஸ் வந்து லியோ படம் நல்லா பொறாம பிடிச்சானுங்க நிறைய பேர். இல்ல என்ன கேட்டா கோல்டிங்க நம்ம லைட்டா காண்டாகிறானுங்க. தெலுங்கு படம் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சலாரா லியோன்னு கேட்டா லியோன்னு தான் சொல்லுவேன் எல்லாருக்கும். ப்ரோ இல்ல இது என்ன கம்பேரிசன்? லியோ அதான் இப்ப இல்ல சலார் வந்துட்டு இல்ல சலார் அனிமல் கூட கம்பேர் பண்ணுங்க. ஏ படம் பேன் இண்டியா ஓடுறான், அப்படி கம்பேர் பண்ணாது. ரெண்டுமே மொக்க ப்ரோ. ஹைலைட் பாத்தீங்களா? 2 படமும் நெகட்டிவ் ரிவ்யூ, ஆனா 2 படமும் நல்ல கலெக்ஷன் பண்ணுது. இல்ல அனிமல் ஒரு படி மேலே ஹீரோ வந்து அவங்க இல்ல ஏன் தெரியுமா? இல்ல இருங்கப்பா நானு எந்த தோழி செய்தாலும்
ஆனா எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, ஆந்திரால எல்லாம் பார்த்தா அப்படி பார்த்துட்டு இருக்கானுங்க என்ன அனிமல் கேட்டா படத்தை. இல்ல இல்ல ஒரு நிமிஷம், அனிமல் சோலோ ரிலீஸ் பண்ணி அந்த அதான் பாலிவுட் படம் இங்க கிளாஷ் லேவல் இருக்கான்ல ப்ரோ. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, அனிமல் படம் ஜெயிலர் கூட வர வேண்டியது டேட்டா மாத்தணும். அனிமல் ஞாபகம் இருக்கா? ஜெயிலர்லாம் கிளாஸ் ஆச்சுன்னா ஜெயிலர் செத்துருப்பான்டா. ப்ரோ நிஜமாலே அவன் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண நம்பரே இது 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி படம் வர வேண்டியது. இன்னொன்னு அங்க வந்து ரன்வீர் கபூருக்கு வந்து அங்க சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா, அங்கெல்லாம் பெரிய இதுவும் நார்த் இந்தியாவை பொறுத்தவரை ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான் ப்ரோ மெண்டலா, இல்லன்னா மாட்டி இருப்பாரு. அவன் 11ஆம் தேதி மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தான், மெண்டலா நல்லா மாட்டி இருப்பான். தப்பிச்சு ஓடி இருப்பான் அங்கிட்ட இருந்து மென்டல், அங்கிட்ட இருந்து இல்ல ப்ரோ, அதே மாதிரிதான் நமக்கு ஒரு படம் இந்தியில வந்துச்சு, ஏதோ டைகர். கேட்டா இல்ல இல்ல இப்ப நீ விட்டாலும் படம் ஒரு படம் இவ்வளவு கிராஸ் ஆகுதுன்னா அது நல்ல விஷயம் தான். ஆனா தமிழ் சினிமால எப்படின்னா தளபதினாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் பண்ண மாட்டாங்க, இன்னும் மிச்ச பேர் பயப்படுவாங்க. இதை தாண்டி படம் விடுற அளவுக்கு எவனுங்க புலித்தி கிடையாது. அதான் யாரும் விட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ யாரு இல்ல ப்ரோ, இப்போ விஜய் சார் வந்துட்டு இப்போ ஏ சர்டிபிகேட்ல படம் வந்துட்டு நல்ல படம் தான், ஆனா ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய்ங்கிற ஒரு ஃபேஸுக்கே வருவாங்கிற அவ்வளோ ஆடியன்ஸ். இல்ல ப்ரோ, இப்ப நீ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எடுத்துப்போமே, தளபதி வந்துட்டு என்ன பிரச்சனைனா இவர் அரசியல் இந்த மாதிரி பேசுறதுனால ஒண்ணும் இல்ல. பீஸ்ட் யூஏக்கு எதுக்கு 7 வயசு பையனை கூட்டுன்னு போன கேட்ட லவடி கபால இந்த நாய்ங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப ஏ சர்டிபிகேட் போட்டு எனக்கு தெரிஞ்சு கிராமத்துலாம் அதை கண்டுக்கவே மாட்டானுங்க. விஜய் படம் தானே, என்ன அடல்ட் கண்டென்ட்டா இருக்க போகுது, வெறும் வெட்டுறது குத்துறதுதானு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்க. எதுக்கு அலோவ் பண்ணன்னு 10 கேஸ போடுவானுங்க. அதுவும் கேஸ் நான் சொல்லுவேன், லியோவே ஏ ரேட்டிங் பண்ண வேண்டிய படம். ஆமா, லியோ ஏ தான் கொடுக்கணும் ப்ரோ. இல்ல ஆனா லோகேஷ் ராஜ் எத்தனையோ படத்தோட பொண்ணுங்களோட கொண்டிருக்கான், லியோல மட்டும் சொல்லியிருக்கான் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு பொறாமத்தனம் தானே. இல்ல நான் கேட்டா லியோல என்னது புரியல. இப்போ நேத்து ஒருத்த ஒரு கேஸ் போட்டான் ப்ரோ, எல்லா படத்துலயும் பொண்ணுங்களை கொண்டுட்டே இருக்காரு. இல்ல ஒன்னு சொல்றேன், இப்ப தளபதி கிட்ட பண்ணும்போது மட்டும் அது வரும். இப்ப எவ்வளவு அட்லி எடுத்துப்போங்க, அட்லி வந்துட்டு காப்பின்னு எச் வினோத் அப்பட்டமா ஒரு கிளைமேக்ஸ் உரிச்சு வச்சான் அந்த பாடி. ஆனா எவனும் கேட்கலையே, ஏன்னா அஜித் எவனும் கண்டுக்க மாட்டான் ப்ரோ. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது ப்ரோ, அவன் வந்து அனாதை, அதர் ஸ்டேட்ல அனாதை, அதனால அவனுக்கு இல்ல பர்ஃபெக்ட். இப்ப சும்மா கேக்குறேன், எச் வினோத் விஜய்னு வந்து இப்போ ஒரு படம் எடுக்கிறான்னு படம் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது இந்த படம் இதான் ரீமேக்னு போட்டுருவானுங்க, இதான் காப்பின்னு போடுவாங்க. ப்ரோ வம்சியை வச்சே பண்ணானுங்கல்ல ப்ரோ, ஒரு ஏதோ ஒரு ஆடுன்னு சொல்லிட்டு அப்பவே வம்சி ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது லார்கோ விச்ன்ற ஒரு ஒரு பிரெஞ்சு படத்தோடய பிரிட்டிஷ் நினைக்கிறேன், அந்த படத்தோடய ரீமேக்னு போட்டிருந்தாங்க. இல்ல அதுதான் ப்ரோ ஹைலைட். இவன் இப்படி பண்ணா இல்ல, அடுத்த மாசமே துணி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு, விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படியே உரிச்சு வச்சிருந்தான் ஒரு சீன். சரி விடுங்க, ஆனா எல்லாம் தலைவரை போட்டு சூத்தச்சு. அந்த நேற்று லோகேஷ் ஒரு கேஸ் போட்டாங்க, அந்த புண்டமான அனிமல் டைரக்டர் எங்கடா? ஆனா விக்னேஷ் ப்ரோ மட்டும் தான் போட்டு கொடுப்பாரு, நாங்க இல்ல. ஏன்னா நம்ம ஊர்ல அந்த படம் சரியா போகல. என்னது விக்னேஷ்னா ஒரு படத்தை நீங்க பார்க்காம, அதாவது என்ன சொல்றது, நீங்க வந்து ஃபிளாப் ஆக்கிட்டு, அதாவது அந்த டெரிட்டரியில, அதாவது தமிழ்நாட்டுல நீங்க ஃபிளாப் ஆக்கிட்டு அந்த படத்தை டைரக்டர் மேலயும் கேஸ் போடுவோம்னு சொல்றோம்னா அதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் வன்மம். அனிமல் படத்தை நாங்க தான் ஃபிளாப் ஆக்கணும், ஏன் ப்ரோ இப்படி போய் சொல்றீங்க? இல்லங்க, அது மத்த ஸ்டேட்ல பாக்குறேன்னா சொம்பைக்கலாம், அதுதான் எனக்கு நார்த் இந்தியாலாம் பாக்குறேன். இல்ல விக்னேஷ் ப்ரோ, அனிமலுக்காக சொந்த ஸ்டேட்டே சூத்தடிக்கிற ப்ரோ. சாரிமா, நான் நம்ம ஆளுங்களை தப்பா சொல்லல. பார்த்தா நம்ம ஊர்ல ஜெயிலர் படுத்தி இருந்தா ஓட வச்சிருக்கோம். அதுதான் எனக்கு டவுட். இல்ல அதுதான் எனக்கு டவுட். ஜெயிலரும் இல்ல அனிமல்ல இந்நேரம் வந்துட்டு கீர்த்தி செட்டி நடிச்சு வச்சுக்கேன், இந்நேரம் எவ்வளவு ஒரு அனிமல் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு போறேன். ராஸ்மிகா அவருடி மாலா அவருடி
ப்ரோ ஆனா அதிகம் சில பேர் ரசிச்சு பார்த்தானுங்கல்ல ப்ரோ அதுதான் ப்ரோ ஆனா அதுல காமெடி. கண்டென்ட் என்ன தெரியுமா பார்த்தானுங்கல்ல இல்ல பார்த்தாங்க இல்ல ஒரு கண்டென்ட் இல்ல என்னன்னா அது இல்ல கீர்த்தி ஒரு சுரேஷ் அண்ணனும் சார் அந்த ஒருத்தன் இரு அந்த படம் ரிலீஸ் முன்னாடி ராஷ்மிகா வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கோம், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுச்சு. ஏஐல வந்துட்டு என்ன வந்துட்டு அதான் இந்த பிக்கினி மாதிரி பண்ணிட்டு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. தெரியும் 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 அது தெரியும். வந்து இல்ல எல்லாருமே இல்ல அதுக்கு இல்ல நீ படத்துல காஸ்டியே. இல்ல எல்லாரும் அந்த டைம்ல வந்துட்டு ராஷ்மிகா வந்துட்டு பாராட்டினாங்க. குட் ஏஐல வந்துட்டு பண்றவங்க எல்லாரையும் இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குட் எல்லாரும் சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு அனிமலி நீயே ஊத்து போட்டுதான் வர என்னது இது ப்ரோ இல்ல ஆனா யார் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தான் ப்ரோ குறை சொல்றானுங்க. ஆனா என்ன கேட்டா தமிழ்நாடு தாண்டி விஜய் ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா, சத்தியமா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறோம். அது என்னன்னு புரியல ப்ரோ இல்ல ஜப்பானே வச்சுக்கோங்க படம் ஃபிளாப் ஆச்சு, எஸ்ஆர் ப்ரோ வச்சு செய்யல. அதான் எஸ்ஆர் ப்ரோ நம்மளுக்கு ஓகே, எல்லா படத்துக்கும் நம்ம அவன் நம்ம பையன்டா, எப்ப வேணா அடிச்சுக்கலாம். இல்ல 4 வருஷம் கழிச்சு அடிக்கிறேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பழைய டியூட்டி கண்டுபிடிச்சால ஒருத்தன், அதை சொல்றேன். எனக்கு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். PS2 தூக்கின்னு பாகுபலி 2 கூட கம்பேர் பண்ணானுங்க தெரியுமா, இதெல்லாம் நீ நடந்துச்சு அங்க இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல நடந்துச்சு. ப்ரோ இல்ல அத கூட மன்னிச்சிடலாம் ப்ரோ. ஒரே ட்ராக்கர்ஸ் இருக்கானுங்களா சில சொம்பு தூக்குங்க, அந்த சலூன் கடையில பிரைட் ஆஃப் தமிழ் சினிமான்னு போட்டாங்க. இல்ல PS2 இல்ல ப்ரோ இல்ல அப்பவே நான் வரும்போது சொன்னேன், டேய் இந்த படம் நீ பாத்தியான்னு கேட்ட, இல்லடா ஆனா 5 out of 5 ஸ்டார்ரா, செருப்பு எடுத்து அடிப்பேன். ப்ரோ இல்ல ஆனா நிறைய படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போர் அடிக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா போகும். இந்த படம் செகண்ட் பார்ட் ரொம்ப போர் அடிச்சது ப்ரோ. இல்ல ப்ரோ பொன்னியின் செல்வன் கதை நல்லா இருக்கும், ஆனா இவன் கதை பேசு ப்ரோ பேசு. நான் 2 படத்தை தியேட்டர் பார்த்தேன். பார்த்த உடனே டே என்னடா பேப்புண்ட படம் எடுத்த மணிரத்னம். நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ என்ன கேட்டா இல்ல கல்கி எழுதின படம் இல்ல நல்ல கதை ப்ரோ, சொல்லு நல்ல கதை, அதை நாசப்படுத்திட்டான் அவ்வளவுதான். நானும் சொல்ல அந்த அதான் கதை சொல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப உங்க வீட்டுல சொல்லிருப்பாங்களான்னு தெரியல, நிறைய ஏன் எங்க வீட்லயே வந்துட்டு எம்ஜிஆர் காலத்து கதராதுன்னு அந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணிருப்பாங்க. என்ன கேட்டா அது இவரே ரஜினி பொண்ணுகிட்ட போச்சு, அது வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் கிட்ட போனாங்க. மணிரத்னம்னு எனக்கு காதல உள்றப்ப எனக்கு என்ன ஃபீல்னா ப்ரோ இல்ல அலெக்ஸ் ப்ரோ ரஜினி பொண்ணுகிட்ட போடுன்னு சொன்னீங்க, மெண்டல் எப்படி காப்பி அடிக்காம விட்டான் தெரியல, ஏதோ ஒரு படத்துல உரி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா மேட்டர் என்ன ரஜினியா அதான் மணிரத்னம்னு வரும்போது எனக்கு என்னத்தமாச்சு, சத்தியமா தியேட்டர்ல தூங்க வச்சிருவான்னு ஒரு ஃபீல். இது வந்து சங்கர் எடுத்து வேற ஏதாச்சும் நல்ல ரைட்டர் போட்டு ப்ரோ ஒரு நல்ல நிமிஷம் இல்ல, நல்லா இதேதான் படம் ரிலீஸ் ஆன டைம்லயே சொன்னேன். இவனுங்க என்கிட்ட வந்துட்டு சங்கர்னா பிரம்மாண்டம் தானே ப்ரோ. இந்த படத்துக்கு சங்கர் கூட தேவையில்ல ப்ரோ, அட்லியே போதும் ப்ரோ, சூப்பரா ஸ்கிரீன் ப்ளே பண்ணி விட்டுருவான் ப்ரோ. யாரு வேணா ஏன் தெரியுமா இப்ப ப்ரோ அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி ஒரு இது பண்ணிருந்தா 1000 சங்கர் அந்த மாதிரி தான் பண்ணுவான் ப்ரோ. கோபிச்சந்த் இல்ல ப்ரோ அப்படியே ஓடி போகுது, அப்படியே ஆந்திரா ஓடி போகுது. இல்ல ப்ரோ இல்ல கோபிச்சந்த யோசிச்சு பாருங்களேன், நந்தினியோடைய ஆளு வந்துட்டு அதான் இந்த கார்த்திய சொல்லி விட்டுருவான், புரியுதா, அந்த மாதிரி ரேஞ்சு. இல்ல ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ நந்தினியோட புருஷன் தான் சுரேஷோட பொண்டாதி தான் அருந்ததி பொண்டாதி தான் அந்த மாதிரி. யாரது அருந்ததி? அருந்ததிலாம் மாஸ்டரா அந்த மாதிரி சொல்றேன் ப்ரோ. யோசிச்சு பாருங்களேன், பொன்னியின் செல்வன் அட்டி எடுத்துட்டு கண்டிப்பா காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பானுங்களே, ஏதாவது ஒரு படம் அதுவே நாவல் வச்சு எழுதுறான் ப்ரோ. இல்ல அப்படியே முட்டி கொடுத்து, ஏன்னா ஆமைங்க மெடலுக்கு பத்தி தான் தெரியும். அவனுங்க செத்தாலும் காப்பி தான். மேட்டர் என்னன்னா இப்ப ராஜமௌலி எடுத்துப்போமே, பாகுபலி வந்துட்டு ஃபேண்டசி கதை, கற்பனையா இந்த மாதிரி மலையில இருந்து இது இந்த மாதிரி பண்றது, கூட வந்துட்டு இங்க ஒரு வார் நடக்குதுன்னு எல்லாமே கற்பனையா எடுக்கிறவனே அவ்வளவு நல்லா எடுக்கிறானா, என்ன மயத்துக்கு வாழ்றான்னு தெரியல. ஆனா பீஸ்ட் படத்தை நோட சொன்னானுங்கல்ல ப்ரோ, பாகுபலி பாத்துட்டு வாங்கன்னு சொன்னா கேட்க பாகுபலி இது எனக்கு புரியல. அவன் தான் ஃபேண்டசின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறான், இது என்னடா கம்பேரிசன்? சரி எனக்கு டவுட் விக்னேஷ் ப்ரோ, கீர்த்தி செட்டி போடும்போது ஷெட்யூல் போட்டு போடுவீங்களோ? எதை போடுவேன்ற இல்ல எதை போடுவேன்ற இல்ல போஸ்ட் பண்றதுப்பா.
போஸ்ட் பண்றதா கேக்குறேன். ஆஹா. சரி சொல்லுங்க. ஆ. ஷெட்யூல் போடுவீங்களா? ஓ எல்லாத்தையும் முழுசா சொல்லிட்டு போடுங்க ப்ரோ. இல்ல ஆனா ஆக்சுவலா எனக்கு இதுல சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இதுல தனியா எனக்கு ஃபேன்ஸ் கிளப் எனக்கு இருக்கு. பிடிச்சது என்னன்னா வெரைட்டியா போடுறீங்க. ஆனா கேட்க தோணல. விடு ப்ரோ, அண்ணன் தங்கச்சில அப்படிதான் இல்ல ப்ரோ, இருக்கும். இதுக்கப்புறம் அயலான் தான் போலான்னு இருக்கிறேன். அயலான் அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவுல படம் வருது, அதாவது ஹாலிவுட் படம். ப்ரோ நான் அது லிங்க் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதுல பாரு ப்ரோ. அது நல்ல படம்லாம் இருக்குது. அப்கமிங் மூவ்ஸ் நான் தியேட்டர்ல அனுப்புறேன். அது அப்கமிங். அது அப்கமிங் அனுப்புறேன். ப்ரோ கேப்டன் மில்லர் எந்த இது சென்சாரு? யூஏ. ஏ ஏலாம் இல்ல. இதுக்கப்புறம்லாம் போயிடுவோம் நம்ம பசங்க. கண்டிப்பா கோலிவுட் தான் ஏக்கு போயிடுவாங்க முக்காவாசி பேர். இவளே அந்த ஃபைட் கிளப் எடுத்துப்போமே, ஃபைட் கிளப் ஒரு நார்மல் கதை. இது யூஏ விட்டு அளவு இன்னும் ஒரு 2 கோடியாவது வந்திருக்கும். விட்டுட்டு தேவையில்லாம இருக்கிறவனையும் படம் பிடிக்கல, யங்ஸ்டருக்கும் பிடிக்கல. இனிமே யங்ஸ்டருக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ப்ரோ போய் காப்பாத்துவாங்க. ப்ரோ ஏக்குன்னு சில படம் இருக்கு ப்ரோ. இந்த வட சென்னை, விடுதலை, இந்த மாதிரி சில படம் எல்லாம் ஏன் வந்தா கூட போய் பாப்பானுங்க. அதுவும் இப்ப சப்போஸ் சிறுத்தை சிவா எடுத்தா அது வடச்சனை ஓடி இருக்குமா? வெற்றிமாறன் ப்ரோ அவனெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க ப்ரோ, திருப்பி தான் வருது அவனை பத்தி பேசினா. வெற்றிமாறன் அது வெற்றிமாறன் தான், தனி ரகம். சொன்ன மாதிரி ஏக்கெல்லாம் தனியா படம் இருக்காது. வாலி வாலிலாம் போனா அலெக்ஸ் டிஎம் பாரு, அதை அனுப்பிச்சிருக்கேன். அது ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே. ஓகே. ஏன் ப்ரோ வாலி விட்டு படம் தானே அந்த வேலை சொல்லிட்டு இருந்தானுங்க. கதை என்ன கேட்டா இல்ல, கதை பெட்டு கதை தான் கதை. அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல, தம்பி பொண்டாட்டி எப்படி உஷார் பண்றதுன்னு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எப்படின்னா இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, குஷி படத்தை எடுத்துற அவன் தான் இது எடுத்துற. இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கதை, அது எவ்வளவு காஜியான கதை. ஒண்ணுல செகண்ட் ஹாஃப் எடுத்துன்னு தம்பியோடைய அண்ணன் கிட்ட இருந்து அவ எப்படி தப்பிச்சான்றதுதான் கதை. இது அப்படியே மாத்தி ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும் ப்ரோ. வாலி நல்லா என்டர்டெய்னிங்கா. செகண்ட் ஹாஃப்ல வரும் பாருங்க. நீ ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு தெரியும். செதுக்கி எடுத்துட்டு கட்டி பிடிக்கிறது, பாத்ரூம்ல ஓட்ட போட்டு பாக்குறது. பர்ஃபெக்ட். அதுக்காகவே பாத்துட்டு பாரு ப்ரோ. எல்லாரும் பாக்குறது தானே. அது அஜித் வயசுல வாலி எல்லாம் போட்டா வீட்டுல கல்தா மட்டும் அடிப்பாங்க, மாத்துன்னு. ப்ரோ வரலாறு அப்படித்தானே. வரலாறே நான் வந்துட்டு லாஸ்டா இந்த காலேஜ் டைம் தான் பார்த்தேன். ஆனா அஜித்துக்கு செம டேலண்ட் ப்ரோ. ஆண்மையே இல்லாம எப்படி போய் பண்ணான்னு தெரியல. என்னால சிரிப்பா வருது அந்த படம் பார்க்கும்போது. எப்படிதான் ரசிச்சானுங்கன்னே தெரியல. சிரிப்பா வருது பார்க்கும்போது. இல்ல அந்த சிட்டிசன் படம் எனக்கு ஒரு அளவுதான் பிடிக்கும். ஒண்ணும் இல்ல, அந்த மனமேடையில அஜித் வந்துட்டு ஒரு ஆம்பளை இல்லைன்னு அவன் சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு உடஞ்சி நிற்பாங்க. இது ஒரு எமோஷன் சீன். எமோஷன் எவனா ஆவானாடா? சிரிப்பா வருது எல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தலைவர் பண்ணுவாரு பாருங்க, என்ன ஆண்மையிலன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த உலகத்துல இல்ல கலாச்சத்துக்கு போயிட்டு இருந்தாதான் பொண்ணு கெடுக்க போயிடுவான் போயிருவாங்க. ஒரே ஜம்பு ஓடி. அது 2 குழந்தை பிறக்கும், அதுல ஒருத்த வில்ல. சாமி செம காமெடியா இருக்கும். அந்த படம் இப்ப வந்துருந்தா என்ன இருக்குது? கண்டிப்பா ஃபிளாப் பண்ணிருப்பாங்க. பார்க்கிங்க்கு அப்புறம் வேற ஏதாவது படம் ஏத்துற மாதிரி. பார்க்கிங்க்கு அப்புறம் நைட்டு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். ஆனா மொக்கையா தான் போயிட்டு இருந்துச்சு. நீங்க பாப்பீங்க, நிறைய படம் பாப்பீங்க. பெட்டு படத்தை கேட்கல ப்ரோ. நான் எந்த படம் நல்ல கண்டென்ட் இருக்கிற படம் அதான் சொல்ல வரீங்க. அதுலயும் கண்டென்ட் இருக்கும். பெட்டு படத்தை மட்டும் இல்ல உனக்கு கண்டென்ட் வேணா அண்ணாத்து திரும்ப ஒரு வாட்டி பாரு. அந்த கண்டென்ட் இல்ல ப்ரோ. நான் சொல்றது நல்ல கண்டென்ட். அந்த நாரப்பையன் கண்டென்ட்ல நான் கேட்க போறேன். கலகது கண்டென்ட். ஆமா, என்ன முடியும் போது
ரத்தக்குதிப்பு மாமனாருக்கு ரத்தக்குதிப்பு இப்பதான்டா எங்க பேர் ஒயின் ஷாப் பூட்டும் போது ஷட்டர்ல தலை விடுறோம். அட போலாம்டா 1 மணிக்கு போலாம். என்ன இப்ப நீ போட்டு இல்ல இன்ன வரைக்கும் ஜாக் இன்ன வரைக்கும் ஜாக்கு டைம் லைன்ல தான் இருந்தாரு. இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வர்றாரு கடைசியா. இல்ல இன்ன வரைக்கும் கேட்டிருந்தா சொல்லி பேச முடியல, அதனாலதான் பேச முடியல. ஆள் கூட பேச முடியல. இல்ல ஆள் இருந்தாங்க, பேச முடியல. சரி இது நீ ஃபுல்லா அத மென்டல் அடிப்போம். எது கட் பண்ணிட்டு போற? இதுக்கு மேல அவனுக்கு பேசுறதுக்கு என்னதான் கண்டென்ட் தெரியல. இன்னைக்கு நாள் முழுக்க அவனு புடிச்சு அடிச்சுதானே ப்ரோ. ஆமா, இதை நாளைக்கும் தொடர்வோம். இல்ல அலெக்ஸ் ப்ரோ, நம்ம இதை ஆரம்பிக்கல, அவனுலாம் ஆரம்பிச்சு வாலண்டியரா வாங்கிட்டாங்க. ஆமா சரி, இந்த கலைஞர் 100 எப்படா இது நடக்குது? நாளானிக்கா? ஓகே ஓகே. என்ன கேட்டா தளபதி போகாம இருக்கிறது நல்லது. ஆனா போனாலும் ஒண்ணும் இல்ல, பாப்போம். இல்ல ப்ரோ, ஒரு விஜய் ஃபேன் போட்டான் ப்ரோ. ஆக்டர் விஜயோட பேரை ஐடியா மென்ஷன் பண்ணிட்டு தலைவா போகாதீங்கன்ட்டு சுரேஷ் சந்திரோட ஐடி குண்டா நீ போயிடாத சொல்லி. இல்ல ப்ரோ, ஆக்டர் விஜய் ஐடியா போட்டு தலைவா நீங்க போயிடாதீங்க ஷூட்டிங் இருக்குன்னு போயிருக்கேன்னு சொல்லிட்டு இவனுக்கு சுரேஷ் சந்திரா டே குண்டா. அஜித் யார் தரமா, எல்லாரும் தான் வீட்டை எட்டி பார்ப்பாங்க, இவரு மட்டும் ஃபேக் ஐடியில எட்டி பார்ப்பாரு பக்கத்து வீட்டை. இல்ல ப்ரோ, ஒருத்தன் போட்டாங்க சிரிப்பு சிரிச்சு ப்ரோ. அதை ஷேர் பண்ற பாருங்க, யோசிச்சு பாரு. ஒரு அபிஷியல் அக்கௌண்ட்டே வச்சு இல்லாத போட்டாங்கிட்டு எல்லாம் பேசினது. அவ்வளவு தொடர்ந்து அவ்வளவு பயப்புண்டு, அவ்வளவு பயப்புண்டு ப்ரோ. இத பாருங்களேன். ஏன் தெரியுமா, அபிஷியல் அக்கௌண்ட் வச்சு 1000 கேள்வி கேட்பான். ஏதோ இறங்களுக்கு ட்வீட்டை போடுறது, இதை போடுறது, ஏன் ஏதாவது அரசியல் ட்வீட் போடுறது. என்ன லைக்ஸ் அப்படி கிடையாது. அவர் போன்ல வேற ஏதாவது பாத்தீங்கன்னா எந்த டம்மி அக்கௌண்ட் ஒண்ணு வச்சிருக்காரு ப்ரோ. இல்ல அலெக்ஸ் ப்ரோ, எனக்கும் ரொம்ப நாள் கேட்கணும். இவன பக்ஷிராஜன் 2.0 எப்ப பார்த்தாலும் போனை பார்த்தாலும் பிடிங்கிடுறான். என்னலே பைத்தியக்காரன்டா அவன். போனை பார்த்தாலும் ஊத்துன்னு போயிடுறான் பாடி. அதான் டெலிட் பண்ணா ரீசன்ட்லி டெலிட்ல இருக்க போகுது, எடுத்துக்க போறான். இல்ல அந்த படத்துல சொல்லுவான் தெரியுமா, செல்போன் வச்சுக்கிற ஒவ்வொரு புண்டமோனில போக போறாங்க. ஒருத்த எல்லாரும் பாக்கல போனுக்குதேடா பாடி. நானே ஒரு ட்வீட் போட்டேன் ப்ரோ. அவன் அந்த பக்ஷிராஜன் மாதிரி போன்ல செல்போன் வச்சுக்கிற ஒவ்வொருத்தனையும் ஊம்ப போறேன்னு சொல்லிட்டு அவன் அஜித் போடுற மாதிரி. ஆனா உண்மையிலே எனக்கு இல்ல, அந்த டைம்ல ரஜினி ஒரு உண்மையா ஒத்துக்கினது நல்ல விஷயம் கேட்டா. ஆனா அதுவே எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தெரிஞ்சது. அதான் இந்த 2.0 படத்துல வந்துட்டு நான் ஹீரோ இல்ல, அக்ஷய்குமார் தான் ஹீரோன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான். அந்த வீடியோ எடுத்து ஒருத்த எவனாவது வரட்டும், எங்க போட்டாலும் இல்ல அது நார்த்ல ஐ பேத்துறதுக்காக பண்ணது. வாய் விட்டதுதான். ஒருத்த நீ ஹீரோ கிடையாது, அவள் தான். ஆமா அதான் என்னமோ இதான் ப்ரொமோஷனுக்கு ஊம்பனாலும் ஊம்பனல. இல்ல இவ்வளவு காரியம் முடி இருக்கான். இதெல்லாம் பாத்துட்டு எப்படி ப்ரோ அவன் ஃபேன்ஸ் எல்லாம் அவனுக்கு உயிரோட இருக்கான். சரி ஓகே அலெக்ஸ் ப்ரோ, பை. காஞ்சூரிங் கண்டப்பா நல்லா இருக்குமாடா? ஒரு நிமிஷம், ரஜினி மூஞ்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும்டா காஞ்சூரிங் கண்டப்பா. அப்படியா? அதான் வந்திருக்குடா, ஹெச்டி வந்திருக்கு. சரி பாக்கலாமா? அதாவது நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஏஜிஎஸ்க்கு விசுவாசமா இரு, அதுக்காக ஏஜிஎஸ் படத்துக்கு விசுவாசமா இருக்கு. ஆனா ஜாக்கே அந்த படம் நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். தியேட்டர்லயா? ஆமா ஆமா. இல்ல இது ஏதோ இதா என்ன சொல்றது, இவனுங்க என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதா இருக்கும், செகண்ட் ஹாஃப் தான் அது சேம் டெம்ப்ளேட் இல்லைங்க. பேய் படமா அது வந்து தியேட்டர்ல பார்த்தா அது வந்து ஓரளவுக்காச்சும் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல. அது அந்த அம்மா கேரக்டர், அந்த சரண்யா பண்ணுவாங்க, அவங்க கேரக்டர் அவங்க நல்லா பண்ணுவாங்க. சத்தியமா அந்த படத்தையே, அந்த படம் வந்து பாதி மொக்கையா இருந்துச்சுன்னா மிச்சம் பாதி மொக்கையா கிடந்தா அப்பயே புரிஞ்சிருக்கானா. அப்போ ஓகே, ஹாய்னா வந்திருக்கு, அதையாவது பாப்போம். ஹாய்னா அது மிர்னாத்துக்குள்ள வேற 2 சீன் இருக்கும் கூட. அந்த நல்லா நடிப்பான், நானே நல்லா நடிப்பான். அதான் அந்த படம் வந்திருக்கு.
இல்ல அதான் ஆல்ரெடி எனக்கு அந்த படம் நைட்டு பார்க்க போனேன் ஹாய்னா. எனக்கு ஒரு இது ஒண்ணு தோணுச்சு, அதான் டாடாலே பார்த்துட்டோமே அது என்ன இல்ல இந்த ஒரு ரிப்பீட் டாடா கதை மாதிரிதான் இருக்கும். ஆனா இவன் நானே தெரியும் உங்களுக்கு, மொக்க படத்தே நல்லா நடிப்பான். ஓரளவுக்கு ஆக்டிங்காக பார்க்கலாம்னு ஒரு இது. ஆனா உண்மையா அலெக்ஸ், இது வந்து டாடா வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த படத்தை எப்ப ஷிப்புக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த படத்தை இது பண்ணிட்டேன், டவுன்லோட் எல்லாம் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன் ஹெச்டில. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பெட்ரூம்ல வந்து இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருப்பாங்களா, அந்த சீன் தானே இருக்கும் டாடால. இதுல என்ன இருக்க போகுதுன்ற மாதிரி இல்ல இதுல என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கப்பல்ல தான் இருக்கும்போது ஒரு நாள் வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தா, அதுக்கப்புறமே கண்டினியூஸா அந்த படத்தை 3 வாட்டி பார்த்தேன். அந்த அளவுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சா டாடா? டாடாவா? டாடா நல்லா இருக்கும். டாடா அதுதான் சொன்னேன் நான். வேற நீங்க என்ன சரி ப்ரோ, பண்றீங்க? இல்ல நாளைக்கு பாப்போம். இப்பதான் ஜாக் வந்திருக்கான், அதுக்குள்ள கிளம்புறீங்க. அவன் இல்ல அவன் யார் தெரியுமா ப்ரோ? தான் சொன்னீங்களே ஒயின் ஷாப் வந்துட்டு மூடும் போது வந்துட்டு தலையை விடுவான், அதே மாதிரி. எனக்கு ரத்த கொதிப்பு. அப்புறம் ஜாக்கே டேக்லாம் போட்ட போல எல்லாம் வந்திருக்கான். ஏய் இன்னைக்கு ஒரு அது எடிட் இப்போ ஒண்ணு போட்டுதானுங்க, எடிட் ஆடா அது. ரஜினி வந்து கீர்த்தி ஷெட்டியோட ரஜினி அப்போ அது எடிட்டா ப்ரோ? அது உண்மையா எடிட் இல்ல ஹர்கரான்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு பாத்தியா? ஹர்கராவா? அது ஹர்கரா ஈட்டி மேல உட்கார இல்லையே பாக்கலையே. எக்ஸ்பைரி முடியும் போது வந்ததா ஒண்ணு உட்கார வச்சிருவேன். இந்த கோரை இருக்காரா போயிட்டாரா? டேய் ஆனா என்ன கேட்டா பாரு, பொங்கலுக்கு ஒரு கூத்து இருக்கும் பாருங்க, உம்மால 2 புண்டாச்சு 2 ஆச்சுன்னு சாவும் அத்தா சாப்பிட்டோம். எவனும் நீங்க போவாதீங்க நடுவுல, அவ்வளவே அடிச்சுக்கிட்டோம் பாப்போம். ஆனா எனக்கு இல்ல எலும்பனை பார்த்தாலே செருப்பால் அடிக்கும் போல இருக்கு. அது என்னமோ ஒரு வைப்பு. இல்ல யார் படம் அது? எஸ்கே ஒரு படம் தானே? ஆமாம். இல்லடா எஸ்கே ஃபேன்ஸ் இதுதான் தனுஷ் அடிக்கும் போது நம்ம பசங்க ஏன் போய் கேக்குறானுன்னு தெரியல. லூசு குடிக்க 2-3 பேர் போய் நம்ம பசங்க கேக்குறது மேட்டர் இல்ல. ஏதோ ஒருத்தவன் கமெண்ட் பண்றான்னு எடுத்துக்கேன், ஏதாவது சிரிச்சு ஸ்மைல் பண்ணி அதை ஒருத்தவங்க காட் பண்ணி இன்னொருத்தவங்க காட் பண்ணி அதை கோட் பண்ணி வந்து அப்படியே நிக்குது. அதான் தனுஷ் பொண்டியாச்சா இவனுங்களுக்கு தான் தெரியல. நம்ம பசங்க எவனும் போவாதீங்கடா. போர் வச்சா செப்பரேட்டா ஒழுங்கன்றாரு சார். அவ்வளவுதான். சரி விடு. ஆனா 2 படத்துக்கும் எனக்கு ஒரு என்னன்னு தெரியல, ஒரு இதுவே வர மாட்டேங்குதா, ஒரு ஐடியா வர மாட்டேங்குதா 2 படத்துக்கும். பார்க்கவே தோண மாட்டேங்குதுடா. சொல்லு ஒரு நீ என்ன பண்ற? பெட்டு படம் பாரு சொல்லு ஒரு. இல்ல பத்மாவதியாவே மாறிட்டான் பாரு ஜாக்கு. அடே என்ன இது பழக்கம்? ஏய் நீ ரொம்ப நாளாவே தனுஷ்க்கு முட்டு கொடுத்துட்டாடா இருக்க கோரை. என்ன சொல்றேன், அவனுக்கு முட்டு கொடுக்கல. அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த படத்தை நான் முட்டு கொடுக்குறேன். அந்த கான்செப்ட்ல விக்னேஷ் ப்ரோ இத கேக்குறதுக்கு அப்பவே என் பண்ணிருக்கலாம். அவனோட இது இல்ல அவன் ராவா எடுப்பான், அது எனக்கு பிடிக்கும். இன்னொரு மேட்ரு, இந்த ஒரு மியூசிக் நாலேஜ் இருக்கா? இருக்கு. ரத்த கொதிப்பு மாமனார் இல்ல சரி ஓகே ஏதோ சொல்றாரு கேட்டு போ. இல்ல இந்த காதல தினம் படத்துல தாண்டி ஆட்டம் மாட சாங் இருக்கு பத்தியா? அந்த மியூசிக் கேட்டு தாண்டியா ஆட்டமும் அந்த மியூசிக் எடுத்து இப்ப இந்த படம் வந்துச்சு, பேர் என்னது, அந்த சித்தார ஒரு சாங் ஒண்ணு ஏன் பாரு உன்னோடன்னு சொல்லிட்டு, அது கூட மிக்ஸ் பண்ணா எப்படி ப்ரோ அந்த பாட்டை கெடுக்க வேணாம் ப்ரோ. என்ன சாங் அது ரெண்டும் இல்ல நாளைக்கு ஒன்னு ஒரு மிஷின் தரேன், அந்த பாட்டை ரஜினி வாய்ஸ்ல பண்ணி நாளைக்கு எத்தனை வர இல்ல. ஆனா ரெண்டும் ஒரே டோன்ல தான் இருக்கும்ல. அது ரெண்டு நீங்க சொன்ன பாட்டம்
எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆமா ஆமா உண்மை செம்மையா இருக்கு. அந்த பாட்டு ஆமா உண்மைதான், ரெண்டும் ஒரே டோன். அந்த பாட்டு சரி இருடா, ஏதாவது பேய் படம் பார்த்துட்டு தூங்கு. அந்த என் பார்வை பார்த்து ரஜினியும் கீர்த்தி உனக்காக 100 பேர் 150 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா சார்ஜ் இல்லன்னா இதுக்கப்புறம் தெரியுமா உனக்காக உயிரை கொடு 150 பேர் சொல்றது கேளு. போன் இல்லடா இரு ஒரு நிமிஷம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏப்ரலுக்குள்ள புது போன் வாங்கணும். ஏன்னா போன் நான் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு மேல சார்ஜ் போட்டு வாங்கிடுவேன். இதுக்கு மேல சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணா வேணாம். ஏய் இது வாங்கிடுறா. டேய் கூகுள் பிக்சல் என்னன்னு தெரியலடா, பாப்போம். நீ கேம் ஆடுவியாடா அலெக்ஸ்? கேம் வந்துட்டு இப்ப அவ்வளவு ஆடுறது இல்ல. அப்போ ஓகே, கேமிங் மொபைல் வாங்கலாம். நத்திங் போன். நான் கேம்லாம் ஆட மாட்டேன். சரி இந்த போன் வாங்கலாம். இல்ல ப்ரோ இந்த பாட கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு இவனே எவ்வளவுடா அந்த போனு, அவ்வளவு காசு இல்ல அலெக்ஸ், கடைக்காரங்கிட்ட இல்ல கடைக்காரங்கிட்ட. ஆமா ஒரு விஷயம் இப்ப வந்துருக்குது, அது உண்மையா? கோ டெஸ்ட் ஆடி இது வந்து நம்ம ஷூட்டிங் மார்ச் ஏப்ரலுக்குள்ள முடியுதாமா? உண்மையா? என்ன கேட்டா போனுக்கு பார்த்தா என்னோட பட்ஜெட்டே 20 இருந்து 25 தான். அதுக்கு மேல கண்டிப்பா முடியாது, என்னால முடியாதுப்பா. 6A25 தான்டா, வாங்கிக்கடா. அதான் 25ல ஒண்ணு ஏப்ரல் அப்ப எது நல்ல லான்ச் இருக்குதோ அப்ப லான்ச் ஆனா கூட வாங்கிடுவேன். பாப்போம்.